அன்பை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ரைட். தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் மாலைகளில் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிற தொடர்போதனையின் தலைப்பு மெய்யான அன்பு, ட்ரூ லவ் என்கிற தலைப்பின் கீழே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த தலைப்புக்குரிய விளக்கம் என்ன, ஏன் இந்த சத்தியத்தை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால், உலகத்தில் அன்பு எல்லா மனிதனுக்கும் அல்லது எல்லா உயிரினத்துக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக வேதம் போதிக்கிறது என்றால், அன்பு மட்டுமே உங்கள் விசுவாசத்தை அல்லது நீங்கள் நம்புகிற செயலை மாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உள்ளதாக இருக்கிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Without love your faith doesn't work. அன்பு இல்லாமல் நீங்கள் விசுவாசிக்க முடியும். ஏன்னா வாசகத்தை கேட்குறீங்க, உங்கள் உள்ள விசுவாசிக்க முடியும், பட் இட் வில் நாட் ஒர்க். அந்த விசுவாசம் செயலுக்கு வராது. ஏன் செயலுக்கு வராது? ஏனென்றால் விசுவாசம் செயல்படுவதற்கு அன்பை தேவன் ஒரு ஆதாரமாக, ஒரு சோர்ஸாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார். வித்தவுட் லவ் ஃபெய்த் doesn't work. அப்போ அன்பு பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரத்தில் நம்ம தனிமையாய் உணர்வது அல்லது நம்பிக்கையற்றவர்களாய் உணர்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒற்றை காரணம் என்னன்னா, அன்பை பற்றி நமக்கு தெரியாமல் இருப்பது, அல்லது அன்பை உணராமல் இருப்பது, அல்லது அன்பை பெறாமல் இருப்பது. நமக்கு தெரிந்த அன்பு எல்லாம் உலகத்தில் காண்பிக்கப்படுகிற அந்த அன்பை தான் அடையாளமாக வச்சு அந்த அன்பை தான் எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் அந்த அன்புகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு தொடர்ச்சியாக போதித்து கொண்டு வருகிறேன். அன்பை பற்றி நம்ம இப்போ இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் இந்த மெய்யான அன்பு எப்படிப்பட்டது என்கிற ஒரு விளக்கத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, கொரிந்து சபைக்கு எழுதினதை தான் படித்தோம். மெய்யான அன்பு அது எப்படிப்பட்ட செயலை செய்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதை செய்யும் எதை செய்யாது, இதை பார்த்தோம் நம்ம. ஆனால் அன்புக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. லவ் ஹேஸ் ஒன்லி ஒன் பிரின்சிபல். அன்புனா அது ஒரே ஒரு பிரின்சிபல் தான், ஒரே ஒரு கோட்பாடு. அன்போட கோட்பாடு என்ன? அவரும் அதை அங்கே எழுதுறாரு. அன்போட கோட்பாடு என்ன? 8வது வசனம், அன்பு ஒரு காலமும், அப்போ ஒழியாமல் இருந்தால்தான் அதுக்கு பேர் என்னது? நல்லா சொல்லுங்களேன். உலகத்தில் அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, காதல் தோல்வின்னு சொல்கிறோம், லவ் ஃபெயிலியர். இஃப் லவ் ஃபெயில்ஸ் தட் இஸ் நாட் லவ். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபெயில் ஆனால் அதுக்கு பேர் என்னது கிடையாது. அப்போ அது வரைக்கும் காண்பித்தது, அது வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது அன்பு இல்லை. பிகாஸ் அன்பு என்றால் அது ஒரு காலமும் ஒழியாது. அதுக்கு என்ன கம்பேரிசன் கொடுக்கிறார்? தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலமும் ஒழியாது என்றார். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபெஷன் அது. அன்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் அது ஒரு காலமும் ஒழியாததாக இருக்கும்ன்றார். சரி, உலகத்தில் அது கிடைக்குதா? உலகத்தில் அது இப்படி இருக்குதானா? அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த வாரத்தில் உங்களோட நான் பேசின காரியம் என்ன, இந்த அன்பை பாருங்கள். நம்ம வெறும் அன்பு அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையில் இருக்கிற விளக்கத்தை தான் நிறைய இடத்துல புரிஞ்சு வச்சுருக்கணும் பார்க்குறோம். இந்த அன்பு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் 4 டைப்ஸ். கிரேக்க மொழியில் இந்த அன்பை 4 விதமாக பிரித்து நமக்கு புரிவதற்காக அந்த அன்பை 4 விதமாக பிரித்து காட்டுறாங்க. அன்பு 4 விதமாக இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. அதில் முதலாவது அன்பு ஈராஸ் என்று சொல்லப்படுகிற அன்பு. அது உலக அன்புன்னு சிம்பிளாக சொல்கிறோம். என்ன அன்பு அது? உலக அன்பு, உலக ஸ்நேகம் அப்படின்றாத. இந்த உலக அன்பு எதை சார்ந்ததாக இருக்கிறது? ஈராஸ் அன்பு எப்படிப்பட்டது? தமிழில் அதுக்கு சரீர காதல்னு பேர். அது என்ன சரீர பேர் அதுக்கு? ஈராஸ் அன்பு என்றால் ஒருவரை பார்த்து பழகி அப்படி வெளிப்பிரகாரமான தோற்றத்துக்காக பழகக்கூடிய, பேசக்கூடிய அல்லது அன்பை வைக்கக்கூடிய ஒரு அன்பு. அது சரீர காதல். ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அன்பின் பரிமாற்றம் ஒன்று. அந்த அன்பை குறித்து 2வது அன்பு என்னது? 2வது அன்பாக நாம் பார்த்தது
ஸ்டோஜ் என்று சொல்லக்கூடியது அன்பு, அதாவது ஃபேமிலி லவ், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்பு, கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிற அன்பு, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்பு. மூணாவது அன்பு என்னது? ஃபிலாசன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது அன்பு. இந்த அன்பு என்னது? நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. என்ன அன்பாக இருக்கிறது அது? ஆமாம், அவங்களுக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு மேட்சே இருக்காது. நண்பர்கள்னா தானே, வயசு மேட்ச் இருக்காது, கலர் மேட்சாக இருக்காது. அவங்க உலகத்தில் கொண்டு வர எந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க, ஒரே ஊரை கூட சார்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே கால் தட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுவும் ஒரு விதமான அன்பு. நான்காவதாக ஒரு அன்பை அந்த கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது, அதுதான் அகாப்பே என்கிற அன்பு. என்ன அன்பு அது? அகாப்பே என்கிற அன்பு. இந்த அன்பு மட்டுமே தூய்மையானது, உண்மையானது. இந்த அன்பு மட்டுமே ஒழியாத அன்பாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? இதை கடந்த வாரம் உங்களுக்கு விளக்கமாக போதிச்சிருக்கிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை நான் ஈராஸ் அன்பு, அந்த சரீர பிரகாரமான வரக்கூடிய அந்த அன்பு, அந்த காதல், அது ஒழிந்து போகக்கூடியதான்றது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து எடுத்து காமிச்சேன். எப்படி தேவன் முதலாவது ஒரு ஆணை உருவாக்குகிறார், அவனுக்கு பேர் ஆதாம். அவனுக்கு துணையாக இருக்கும்படியாக ஒருத்தியை உருவாக்குகிறார், அவளுக்கு பேர் ஏவாள். ஏவாளை முதல்ல சந்திச்ச உடனே ஆதாம் தன் வாயை திறந்து சொன்னது, இவள் என் சரீரமும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். சரீர காதல் தான் ஈராஸ் லவ். சரி, அந்த அன்பு அப்படி நிரந்தரமாக இருந்துதான்னா இல்லை. 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம், ஆதியாகமம் 3ல் எந்த பெண்ணை பார்த்து இவள் என் சரீரம் என் மாம்சம் என்று சொன்னானோ அதே பெண்ணை பார்த்து நீர் தந்த இந்த ஸ்திரீயானவள் நான் கம்ப்ளீட்டாக அந்த அன்பை ஒழிஞ்சு போகிறத பார்க்குறோம். ஸோ யூ கேன் நாட் பிலீவ் த ஈராஸ் லவ், தட் இஸ் நாட் லவ். சரீர பிரகாரமாக வருகிற காதல் என்ன காதல் கிடையாது, அது அன்பு, உண்மையான அன்பு, மெய்யான அன்பு இல்லை. சரி, ரெண்டாவது அன்பு. ரெண்டாவது அன்பாக நான் பார்த்தது என்னது? ஃபேமிலி லவ், ஸ்டோஜ் லவ்னு சொன்னோம் இல்லையா? குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பு. இந்த அன்பாது நிரந்தரமாக இருக்குதா? இந்த அன்பாது சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக எடுத்து காண்பித்தது ஈசாக்கு ரெபேக்காளுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தோம் இல்லையா? 40 வயதில் திருமணம் ஆகுது. 40 வயது திருமணமான பிறகு ஈசாக்குக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு புருஷனாய், சிறந்த ஒரு மனைவியாய் ரெபேக்காலும் ஈசாக்கும் இருக்கிறார்கள். அப்போ மலடியாய் இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். அப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்து 2 குழந்தைகளை அவள் பெற்றெடுக்கிறார். அப்படி பெற்றெடுத்த பிறகு அந்த ஃபேமிலி லவ் நிரந்தரமாக இருக்குதா? மெய்யான அன்பாக இருந்ததான்னா இல்லை. குழந்தைங்க 2 பேரும் வளர்ந்த பிறகு அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பிள்ளை பக்கமும் சார்ந்து கொள்கிறாங்க. 2 பேருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே பிளவு வரதை பார்க்குறோம். யாக்கூப் அந்த குடும்பத்தை விட்டு ஓடி போகிறத பார்க்குறோம். இப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேமிலி லவ் ஆல்சோ ஃபெயில். குடும்ப அன்பு என்ன பண்ணுகிறதாங்க? தோற்று போனதை பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் த ட்ரூ லவ். அது மெய்யான அன்பு இல்லை. மூன்றாவதாக ஒரு அன்பை பார்த்தோம். அது என்னது? அது ஃபிலா லவ்னு பார்த்தோம். அதாவது நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்புக்கு உதாரணமாக பார்த்தது யோபுடைய வாழ்க்கையில். யோபு பெரிய செல்வந்தனாக இருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் சில கெட்ட காரியங்கள்லாம் நடக்கிறது. பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, தனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து போகிறார். இழந்து போகிற நேரத்தில் துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு யோபுவின் 3 நண்பர்கள் அவனை தேடி வரதை நம்ம பார்க்குறோம், படித்தோம். அதெல்லாம் அவர்கள் யோபுக்கு முதலாவது கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் இருந்தாலும், யோபால இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது யோபு இனிமேல் மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, யோபுடைய நிலை ரொம்ப பரிதாபமாய் போனது, இனிமேல் யோபால நமக்கு ஒன்றும் உதவி ஆக வேண்டியது இல்லைன்ற அந்த நிலை வந்தவுடனே அவர்கள் யோபுவை பற்றி அவதூறாக பேசவும் அவனை நிந்திக்கவும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கட்டத்தில் யோபு சொன்னதை நம்ம என்ன பண்ணோம், கடந்த வாரத்தில் படித்து பார்த்துருந்தோம். அவன் என்ன சொல்கிறான்? உங்கள் சிநேகிதனுக்காக படுகுழியை நீங்கள் வெட்டுகிறீர்கள். யாருக்காக படுகுழி வெட்டுகிறீர்கள்? இது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நிறைய நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதில் சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் எதிரிகளிடத்தில் அல்ல. Don't be aware with your enemies because they are already your enemies. உங்கள் எதிரிகள், சத்துருக்கள் அல்லது கெட்டவர்கள் அல்லது உங்களை பகைக்கிறவர்களை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தீமையை தான் செய்ய போகிறாங்கட்டு. பட் யூ ஷுட் பி அவேர் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஆங்கில பழமொழி அது. எதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு கூடவே இருக்கிறான் பாருங்கள். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் உறவில் இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் தே மேபி. தோஸ் ஹூ கால் பி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தேம். யார் உங்களுக்கு நண்பர்கள் என்று அழைக்கிறார்களோ அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க? ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் படுகொலையும் வெட்டுவது அவர்களாக தான் இருப்பாங்க. எஸ்டர்டே ஃப்ரெண்ட் மே பி டர்ன் டுடேஸ் எனிமின்றாங்க. நேற்று தினத்தில் நண்பனாக இருந்தவன் இன்னைக்கு யாராக மாறிட முடியும்? எதிரியாய் சத்ருவாய் மாறுவதற்கு ரொம்ப எளிது.
அப்போ உலகத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. அதுவும் மெய்யான அன்பு இல்லை. 3 அன்பையும் காமிச்சாச்சு, இதுக்கு மேலே ஒரு அன்பு இல்லை. அவ்வளோதான். உலகத்தில் இந்த 3 அன்பு தான் இருக்குது. 4வதாக ஒரு அன்பை நம்ம பார்க்கணும். இந்த அன்பை வச்சு தான் மற்ற இருக்கிற 3 அன்பையும் டீல் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் ஈராஸ்லாவையும் கெட்டதுன்னு பேசலை. அதாவது சரீர பிரகாரமான அன்பும் கெட்டது அதெல்லாம் கடந்த வாரம் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். ஆனால் சிலர் அப்படி போதிக்கிறாங்க. அதெல்லாம் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ திருமணத்தில் கிறிஸ்தவ போதவர் என்ன போதிக்கிறாரு, ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்றாரு. எந்த பைபிளில் இருக்குது, எந்த வசனத்தில் இருக்குது, எடுத்து காட்டுங்க. மாப்பிள்ளை முன்னியும் உட்கார வச்சுக்கிட்டு இவருக்கு கொடுக்குற போதனை. ஆசை எத்தனை நாள் இருக்குதா அவங்க மேலே? 60 நாள். மோகம் 30 நாள். அதுக்கப்புறம் சண்டை தான், அதுக்கப்புறம் டைவர்ஸ் தான், அதுக்கப்புறம் அடிதடி தான், அதுக்கப்புறம் அம்மா வீடு தான். கல்யாணத்திலே பேசுகிறாங்க இதை. எங்கே பேசுகிறாங்க இதை? கிறிஸ்தவ திருமணத்தில் நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்கிறது மத்தியில் இதை பேசுகிறாங்க. சரி, இதை கேட்டு அவனுக்கு மைண்டில், ஏன்னா இந்த மாதிரியான ராங் ஃபிலாசபிஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிட முடியும். அவன் மைண்டு ஃபுல்லாக அப்படி தான் மாறுது. ஆமாங்க, ஆசை 60, மோகம் 30 முடிஞ்சது. அதோட பைபிள் எங்குமே கிடையாது. அன்பு ஒரு காலமும் ஒழியாதுன்னு தான் பைபிள் போதிக்குது. அவள் பிரசங்கியாராக இருந்துக்கிட்டு எதுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம், எதுக்கு ஜிப்பா மாட்டியிருக்கிறோம், எதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கிறோம், எதுக்கு பைபிள் கொண்டாந்துருக்கிறோம், எதுக்கு மைக்கு கொடுத்துருக்குறாங்க, எதை பிரசங்கம் பண்ணோன்னே அந்த தெளிவே இல்லை. என்ன வேலை செய்கிறோன்னு தெளிவில்லை. ஜனங்க பாஸ்டர்னு கூப்பிட்றாங்க, ஜனங்க நம்புகிறாங்க, ஏதோ ஒன்றா சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், தட் இஸ் நாட் யர். நான் இப்போ சொன்ன அந்த 3 அன்புமே ஒழிந்து போகக்கூடியதே தவிர, அதில் குறைகள் இருக்குதே தவிர அவைகள் தவறானவைகள் அல்லது அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு போதிக்கிறதும் தப்பு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரீர காதலும் தப்பு கிடையாது, குடும்ப அன்பும் தவறு இல்லை, நண்பின் அன்பும் ஒன்றும் கிடையாதாங்க, தவறு இல்லை. ஆனால் இந்த 3 அன்பும் மெய்யான அன்பாக இருக்க வேண்டியது மட்டுமே கட்டாயம். இந்த 3 அன்பும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மெய்யான அன்பாக இருக்கணும், அது ஒழிந்து போகக்கூடாதுன்னா அதுக்கு 4வது அன்பை பற்றிய புரிதலும் நம்பிக்கையும், இந்த 4வது அன்பிலிருந்து தான் இந்த 3 அன்புகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4வது அன்பு மிகவும் முக்கியமான ஒரு அன்பு. இந்த 4வது அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், மெய்யான அன்பை நீங்கள் பார்க்கவும் மற்றவர்களுக்கு காட்டவும் முடியும். என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு மெய்யான அன்பை நீங்கள் உணரணும், ஃபீல் பண்ணணும். யூ ஷுட் ஃபீல் த ட்ரூ லவ். ஒரு மெய்யான அன்பை உணர்ந்து பார்த்துருக்குறீங்களா? பயங்கரமாக இருக்கும் அந்த மெய்யான அன்பு. அந்த மெய்யான அன்பை உணர்றீங்க, அதே மெய்யான அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் திஸ் ட்ரூ லவ். இந்த மெய்யான அன்பை பற்றி புரிந்து கொள்ளவும் அறிந்திருக்கவும் வேணும். சபையில் மட்டும்தான் இதை போதிப்பாங்க, எல்லா சபையிலும் போதிக்க மாட்டாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேசுகிறேன்னு பெருமையில் பேசலை, போதிக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். யூ ஷுட் ப்ரீச் இன் த சர்ச். என்னென்னவோ பிரசங்கம் பண்ணுறீங்க, நாங்கள் போடலாமா வேணாமா, செருப்பு போடலாமா வேணாமா, என்னென்னவோ பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்குறீங்களே. ஆவியானவர் கண்டித்து உணர்த்து சொல்கிறாராக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. இப்போ இதை போதிங்கப்பா. மெய்யான அன்புனா என்னன்றதை ஸ்ப்ரெட் த ட்ரூ லவ் டு திஸ் வேர்ல்டு. உலகத்துக்கு எதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நீங்கள் எதை பரப்புங்கள்? மெய்யான அன்புனா என்னன்றதை பரப்புங்க. அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. சரி, இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். 4th லவ், மெய்யான அன்பு. அது எப்படிப்பட்டது, அது என்னன்றதை பார்க்கலாம். சரி, இந்த 4வது அன்புக்கு கிரேக்க மொழியில் என்ன பேர்? அதுக்கு அகாப்பே அன்பு. என்ன அன்பு இதுக்கு பேர்? அகாப்பே அன்பு. இந்த அன்பை தெய்வீக அன்பு அல்லது தெய்வ அன்புன்னு சொல்கிறோம். என்ன அன்பாக இருக்கிறது? இது தெய்வீக அன்பு, தெய்வ அன்பு. சரி, வாட் இன் இஸ் அகாப்பே லவ்? அதான் கேள்வி. இந்த அகாப்பே அன்புக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னா நமக்கு புரியுது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. ஃபேமிலி லவ்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு புரியுது, குடும்பத்துக்குள்ளே. அப்போ இந்த அகாப்பே அன்புக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்றதான் கேள்வி. வாட் இஸ் இந்த அகாப்பே லவ் அப்படின்னா, அகாப்பே அன்பில் 3 முக்கியமான ஒரு காரியங்கள் இருக்குது. The 3 things abide in this agape love. என்ன 3 முக்கியமான காரியங்கள்? The first thing is unconditional. அகாப்பே அன்புடைய முதல் காரியம் என்னவா இருக்கிறது? அன்கண்டிஷனல்னா நிபந்தனை அற்றதுன்னு அர்த்தம். அகாப்பே அன்புக்குள்ள என்ன இருக்கிறது? This love will be shown without conditions. இந்த அன்பு நிபந்தனையற்ற முறையிலே வெளிப்படுத்தும், காண்பிக்கும். எந்த விதமான நிபந்தனையும் அது விதிக்காது. அகாப்பே அன்புடைய பாயிண்ட் அதான். ஆனால் நம்ம இது 3 முன்னாடி பார்த்து பாருங்க, இந்த 3த்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. ஈராஸ்லாவும் ஒரு நிபந்தனை இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீ ஈராஸ், இல்லைன்னா நீர் தந்த ஸ்திரீ. பேசுறது புரியுதுங்களா? நான் பெற்றெடுத்தா அது என் பிள்ளை. There is a condition because I have born, I have give birth. அதனால அது என்னுடைய பிள்ளை. அதனால there is a condition. I have to love it. 3வது ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்சிருக்குது நான் பேசுகிறேன். இதுக்கு 3த்துக்குமே என்ன இருக்குது? கண்டிஷனு.
ஆனால் நான்காவது இந்த தெய்வீக அன்பு அல்லது மெய்யான அன்புன்னு சொல்ற பாருங்க, அதோடைய முதல் காரியமே என்னது? இட் ஹஸ் நோ கண்டிஷன் டு ஷோ த லவ். அந்த அன்பை காண்பிப்பதற்கு அதுக்கு என்னவே கிடையாது, அதுக்கு நிபந்தனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த அன்பு, இந்த அகாப்பே அன்புக்குள்ள இருக்கிற மெய்யான அன்புக்குள்ள இருக்கிற ரெண்டாவது காரியம் என்னது? இட் இஸ் a sacrificial love. மன்னிக்கும், செல்ஃப்லெஸ். என்ன இருக்குது அதுக்குள்ள? செல்ஃப்லெஸ்னா சுயநலம் இல்லாதது. என்ன நலம் இல்லாதது? அது நலம் சொல்லுங்களேன். சுயநலம். எங்கே சுயநலம் இருக்குதோ அது அன்புக்கு எதிரானதாக உலகம் கூட சொல்கிறாங்க. அதை அன்புனாலே சுயநலமாக இருக்காதுங்க, வெறும் தனக்கானது தேவைக்கானது அப்படின்னு பார்த்தாலே அது என்ன கிடையாது, அன்பு இல்லை அப்படின்றாங்க இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு பழகிறான்னா தன்னுடைய நலனுக்காக தான் பழகினானா அது தட் இஸ் நாட் எ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் த ரிலேஷன்ஷிப் ஃபார் தேர் ஓன் செல்ஃப்னா தட் இஸ் நாட் த ட்ரூ லவ். புருஷன மனைவியை தங்களுடைய நன்மைக்காக இவரால் எனக்கு அது கிடைக்கும் இதை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பழகிறாங்கன்னா தட் இஸ் நாட் ட்ரூ லவ். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உண்மையான அன்புக்குள்ள என்ன இருக்குது? ரெண்டாவது காரியம் என்ன இருக்குதுதாங்க? செல்ஃப்லெஸ். இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எந்த விதமான சுயநலமும் தன்னலத்தை பார்ப்பதே இல்லை, தனக்கானதை மட்டுமே முதன்மையாக வைத்து பார்ப்பது இல்லை. ரெண்டாவது. மூணாவது அதுக்குள்ள இருக்கிற தன்மை என்னதுன்னா இட் இஸ் அன் சாக்ரிஃபிஷியல். எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது தமிழில் தியாகம் செய்வது. எப்படி செய்வது அது? ஆமாம், தியாகம் செய்வது. இது மூணுமே உள்ளடக்கிய ஒன்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெய்யான அன்பு. அது தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு என்று அதுக்கு பெயர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த தெய்வீக அன்புடைய ஒரே ஒரு இந்த அன்பு மட்டும்தான் பாருங்க, இட் இஸ் எ பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை நிறைவேற்றும் ஒரு காலமும் ஒழியதுன்னா அதுக்குள்ள அந்த மாதிரி தன்மை இருக்குது. அன்கண்டிஷனலாக இருக்குது, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குது, சாக்ரிஃபிஷியலாக இருக்குது. அதனால் இந்த அன்பு ஜெயிக்கும். இந்த அன்பு மட்டுமே மெய்யான அன்பாய் இருக்கும். சரி, இப்போ கேள்வி என்ன? இதில் இந்த மூணுன்னு சொன்ன பாருங்க, இந்த மூணில் அங்கங்கே ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் மதர்ஸ் லவ், ஒரு தாயின் அன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயின் அன்பு யூ கேன் see the sacrificial love. எதை பார்க்க முடியும் உங்களால்? தியாகம் செய்து அப்படி இருக்கிற அன்பை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அன்கண்டிஷனல் நீங்கள் பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியாதுன்னு? நீங்கள் அன்கண்டிஷனலாக பார்க்க முடியும், கண்டிஷனோடு தான் இருக்கும். வளர வளர கண்டிஷன் அதிகமாகிட்டே போகும். இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நீட்டாக இருக்கணும், இந்த நான் சொல்கிற படிப்பை நீ படிக்கணும், நான் இப்போ சொல்கிற பிள்ளைங்களோட தான் நீ சேரணும், சேர்ந்தா தான் நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன், சேர்ந்தா தான் உனக்கு பிடிச்சதை செய்வேன். கண்டிஷன். எங்கள் அம்மா பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா தான் நான் பிள்ளையாக இருக்க முடியும். கண்டிஷன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தட் இஸ் நாட் த ட்ரூ லவ். தாய் நண்பில் கூட என்ன வந்துருதாங்க, ஒரு கலப்படம் வந்துடுது பாருங்கள். ஒரு செல்ஃபிஷோடு கூட தான் சில காரியங்கள் என்ன பண்ணுதாங்க, காண்பிக்கிறது. அது மாதிரி தான் எல்லா அன்புக்குள்ளேயும். அப்போ இந்த அகாப்பே அன்பை நீங்கள் உலகத்தில் யார் இடத்திலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதான் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூ நெவர் சீன் எனிவேர். கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கமே அதான். அந்த உலகத்துக்கு நம்ம எந்த விதத்தில் அட்ராக்டிவாக இருப்போம், இந்த உலகத்தில் எந்த விதத்தில் மற்றவர்கள் பார்க்கும்போது வித்தியாசப்படுகிறோம் என்றால் only we can understand and only we can show this true love. உலகத்தில் இந்த அன்பை பற்றி கேள்விப்பட்டு இந்த அன்பை காண்பிக்கக்கூடிய ஆற்றலும் ஞானமும் கிரியையும் யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது? விசுவாசிகளாக இருக்கிற, கிறிஸ்தவர்களாக இருக்கிற, தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிற உங்களால் மட்டும்தான் அது முடியும். உலகம் அதை பார்த்து தான் ஆச்சரியப்பட வேண்டும். உலகம் அதை பார்த்து தான் பாதிப்பு உண்டாகிறது உலகத்துக்கு. நீங்கள் பண்ணுற ஜபத்தை பார்த்தோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த காரியத்தை பார்த்தோ உலகம் பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் முயற்சி எடுத்து நீங்கள் வீணாக போயிருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உலகம் ஒரு காரியத்தை பார்த்து பிரமிக்குதுன்னா அது என்னவா இருக்க முடியும்? இந்த மெய்யான அன்பை பார்த்து மட்டுமே அட்ராக்ட் ஆக முடியும். சரி, மெய்யான அன்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ cannot see in this world only one thing you can see. இந்த மெய்யான அன்பு ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அது ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் மட்டுமே பார்க்க முடியும். So you can learn and you can understand this true love only from Jesus Christ. அதனால இது வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் சொல்லி தர மாட்டாங்க. மெய்யான அன்பு அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே கிடையாது. லவ்னு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் ட்ரூ லவ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை சர்ச்சு மட்டும் தான் எடுக்க முடியும், பைபிள் இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த மெய்யான அன்பு யாருக்குள்ள மட்டுமே இருக்கிறது? இது இயேசுவுக்குள் மட்டுமே இருக்கிறது. அவருக்குள்ள இருந்து தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் லேர்ன் த ட்ரூ லவ். ஹி இஸ் த யூனிவர்சிட்டி. மெய்யான அன்பின் பல்கலைக்கழகம் யாராக இருப்பது? இயேசுவாக இருக்கிறார். அவருக்குள்ள இருந்து மட்டுமே இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த மெய்யான அன்பை பற்றி சில காரியங்களை இன்றைக்கி நம்ம கவனிக்கலாம். இந்த விதத்தில் இயேசுவின் அன்பு மட்டுமே மெய்யான அன்புன்னு சொல்கிறீங்க அப்படின்றத வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபம் 5வது அதிகாரம்
ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நாம் பார்ப்போம். Romans chapter 5 verses 5 to 8. ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை எடுத்தவர்கள் படிங்க. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளை இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரைட். இந்த அகாப்பே அன்புனா என்னன்றதை இங்கே தான் பார்க்க போகிறோம். மெய்யான அன்பு எப்படிப்பட்டது, அது ஒரு விளக்கம் தான் ரோமர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுறாங்க. சரி, எப்படிப்பட்ட அன்பு இது அப்படின்னு பார்த்தா 5வது வசனத்தில் முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது? Each and every believer, each and everyone who are in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றதான். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்ன்றதான். நம்புறீங்களா நீங்க அதை? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வேத வசனத்தின்படி சொல்கிறேன், you have received the Holy Spirit. யாரை பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களில் பெற்றிருக்கிறீர்கள். அதுக்கு சந்தேகப்படவே வேண்டாம். If you believe Jesus Christ, then Holy Spirit abides in you. இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். சரி, அப்ப இங்க அதுதான் சொல்றாரு. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே. எந்த ஆவியினாலே? இப்ப அங்கதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நமக்கு அருளப்பட்டிருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பட் whether we use him or not, அவ்வளவுதான். அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் அனுமதித்திருக்கிறோமா, அதான் கேள்வி அங்க. whether we allow it, அவர் அனுமதித்திருக்கிறோமா? பலமுறை சொல்லியிருக்கிற ஆவியானவர் அமைதியாக கூட இருப்பார், எந்த ஒர்க்கும் செய்யாமையே இருப்பார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும், வெளிப்படுத்தல் படிச்சிங்கன்னா புரியாது. புரியுதுங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை படிச்சிங்கனாலே தெரியும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஒன்றும் மாறல, அசைவாடி கொண்டே இருப்பார், அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்வதற்கு அவர்களுடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் இடமே இல்லை. ஜஸ்ட் he is hovering over their hearts. எப்போ ஆவியானவர் அசைவாடுவார்? எப்போ ஆவியானவர் கிரியை செய்வார்? மன்னிக்கும், எப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே தம்முடைய பலத்தை, தம்முடைய ஞானத்தை, தம்முடைய வேலை எப்படி செய்வார்? நான் ஏற்கனவே ஆவியானவர் பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கிறேன். ஆவியானவருக்கு இன்னொரு பேரை வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? கிரியை செய்கிற தேவன் அவர். என்ன செய்கிற தேவன் அவர் அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்றவர். எல்லாவற்றையும் ஒர்க் அவுட் பண்றவர் யாரு? தி ஹோலி ஸ்பிரிட். ஒரு விசுவாசிக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளத்தை மாற்றுவது, இருதயத்தை மாற்றுவது, அவனுக்கு கற்றுக் கொடுப்பது, அவனுக்கு தெளிவான புத்தியை தருவது, ஞானத்தை தருவது, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வது யார்? The one who works behalf of Jesus Christ is Holy Spirit. தேவனின் சார்பாக நின்று உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர் யார்? உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. You should allow him to use you. நீங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட நீங்கள் தான் அனுமதிக்க வேண்டும். You should pray for it. You should listen to the word. அவர் எப்படி கிரியை செய்வார்ன்றது அதே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பார்க்கலாம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் அங்கு ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எப்போ வேலை செய்ய? When the word comes, the Holy Spirit works. ஆவியானவர் எப்போ வேலை செய்கிறாரு? வசனம் உள்ள வந்த உடனே, உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? அந்த உள்ளத்தை, அந்த கேட்ட நீங்கள் ஏற்றுக்கொண்ட வசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். உள்ளம் அப்படிப்பட்டதாய் மாறுகிறது. எப்படி உங்களுக்கு உள்ளத்தில் விசுவாசம் வருகிறது? How faith comes? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க, கேட்டதுனாலே வந்துருச்சா? இல்லை, கேள்வினாலே வரும். அது உண்டாக்கினது யாரு? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்போ அந்த அந்த ஒரு வசனத்தின் மேல உங்களுக்கு விசுவாசத்தை, உங்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை கொண்டு வந்தது யார்? தொடக்கினது யார்? உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர். The one who starts the faith is Holy Spirit. அதே போலதான் எல்லா காரியத்திலும். அன்பை பற்றி நீங்க கேட்குறீங்க, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டலாம் சொல்றேன். Your heart becomes the true love because he works in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வதன் மூலமாகவே உங்களுடைய உள்ளம் தெய்வீக அன்பு அல்லது உண்மையான அன்பாக மாறுகிறது. Whether if you reject it,
வேணான்னு ஒதுக்கிட்டீங்கன்னா he never worked out. It will be dark. He will be hovering there. அவர் அசைவாடி கொண்டே இருப்பார், ஆனால் இருளாகவே இருக்கும். வார்த்தையை உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொண்டால் ஆவியானவர் அதை செயல்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி ஆயத்தமாக இருக்கிறார் அவர்? அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாட்டு தான், கேட்கிற வசனத்தை, கேட்கிற சத்தியத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் இருந்தால் போதும். ஆவியானவர் நீங்கள் கேட்ட சத்தியத்தை செயல்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இங்கே அதை தான் சொல்ல வர்றார். ஒரு காரியத்தை விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன காரியம் அது? நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில், யாருடைய இருதயத்தில்? நம்முடைய இருதயத்தில் ஒன்றை ஊற்றுகிறார். எதை ஊற்றுகிறார்? அதுக்கு முன்னாடி வார்த்தை இருக்கிறது, தெய்வ அன்பை. அதான் அகாப்பே அன்புன்னு சொன்னோம். எந்த அன்பை ஊற்றுகிறார் அவர்? இப்போ விசுவாசிக்குள்ள என்ன அன்பு ஊற்றப்படுகிறது? இப்போ விசுவாசியா இருக்கிறவர்களுக்குள்ள என்ன அன்பு இருக்க வேண்டும்? நல்லா சொல்லுங்களேன். தெய்வ அன்பு தான் இருக்க வேண்டும். ஊர்காரங்க பிரதர், ஒரே அன்பு, ஒரே ஊர்ல பிரதர். அதனால எத்தனை பாஸ்டர்ஸ்குள்ள அந்த வெறி இருக்கு. மஞ்சூனிலே நான் ஒரு சபையில் இருந்த, அந்த சபையில் அந்த போதகர் அப்படி தான் பண்ணுவார். முன்னாடி ஒரு அம்மா பைபிள் படிக்க சொல்லுவார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார் 30-40 அடி பின்னாடி. அங்கேருந்து பேசினோட சத்தம் கேட்காது. அவர் பேரை சொல்லுவார், நீங்கள் படிங்க. நான் கூட யோசிப்பேன், எதுக்கு பின்னாடி இருக்கிறவர் படிக்க சொல்கிறாரு? டைம் தானே வேஸ்ட்டு, இது கேட்கவும் மாட்டேனுது. அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்கள் ஊருக்கார் சத்தம், அந்த ஸ்லாங்கு கேட்டால் தான் என்னையா இது, ஜாதி சங்கமாக வச்சு நடத்துகிறீங்க, ஊருக்காரம்பா, இதெல்லாம் வேற எங்கேயோ வச்சுங்க. உங்கள் டேஸ்ட்டு நாக்கில் இருக்கட்டும், உங்கள் சாப்பாட்டில் இருக்கட்டும், அங்கெல்லாம் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர். எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்குது, மெய்யான அன்பு எனக்குள்ளே ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊர் அன்பு இல்லை எனக்கு. அவன் எந்த ஊராக இருந்தால் எனக்கு என்ன? எனக்குள்ள இருக்கிற ஒரே அன்பு எல்லாரையும் நேசிக்கும், அரவணைக்கும், எல்லாரையும் ஒரே மனிதனாய் பார்ப்பது தான் மெய்யான அன்பாக இருக்க முடியும். பிகாஸ் கிரைஸ்ட் சீன் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். காரணம், கிறிஸ்து அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கிறார். கிறிஸ்து உங்களை காஞ்சிபுரனும் பார்க்கறதில்ல, கிறிஸ்து உங்களை அமெரிக்கானும் பார்க்கறதில்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ மாற்றம் அடைய வேண்டியது இருக்கு தெரியுமா? என்னைக்கும் சபைகள் எப்படி they choose, how they choose this church. எனக்கே தெரியும், ஒருத்தர் சொன்னார், நான் எங்கள் ஊர் பாஸ்டர் நடத்துகிறாருங்க, அந்த சபைக்கு போகிறேன்றார். எங்கள் ஊர் பாஸ்டர், இது என்னடா புதுசாக இருக்குது, சபை எப்படிலாம் சூஸ் பண்ணுறாங்க பாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதெல்லாம் மாற்றணும் நான் இல்லை, பைபிள் அப்படி தான் விரும்புது. இதெல்லாம் வேதத்தின்படியே பார்த்தீங்கன்னா சரியானதல்ல. இதுக்கு பேர் தான் the spirit of Babelன்னு பேர். தமிழில் பாபிலோனின் ஆவி. என்ன ஆவி இது? பாபிலோனின் ஆவி. இந்த பாபிலோனின் ஆவியோட வேலை என்ன? இது ஆதியாமத்தில் இருக்குது. இது என்ன ஆவி? இது நம்ம ஒரே இடத்த கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். கடவுள் பார்க்குறார், நம்ம ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம், இவன் ஸ்ப்ரெட் ஆகணும், இவன் வளரணும், இவன் பெருகணும். தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு இவனை உண்டாக்குனா, என் ஜாதி, என் கோலம், என் கோத்திரம், என் அடையாளம் பிடிச்சிக்கிட்டு திரிகிறான், எல்லாரையும் பிரித்து விடுவோம், பாஷைகளை தாறுமாறாக்கி துரத்தினான்னு இருக்குது. அவங்களுடைய திட்டங்களை அதமாக்கி போட்டான்னு இருக்குது. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவருக்காக ரட்சிக்கப்படினேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செய்தேன், எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு தெரியல பிரதர். குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்குது, நிம்மதி இல்லை. அதுக்கு ஒரு பாயிண்ட் அவர் கொண்டு வந்துடுவாங்க, எல்லா குடும்பமும் அப்படி தான், எல்லா குடும்பமும் அப்படின்னா நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர, எது கிறிஸ்தவனாக இருக்கிற, பைபிள் வேறு என்னத்துக்கு உனக்கு? ஹலோ, எல்லா குடும்பம் மாதிரி இருக்கிறதுக்கு அவனை அழைச்சிருக்கிறாரு கிடையாது. நீ உலகத்திற்கு வெளிச்சமாய், உலகம் உன்னை பார்த்து வெளிச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அது சரியான குடும்பமாக இல்லை, எங்கேயோ தப்பு நடந்திருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? த டவர் ஆஃப் பேபிள்னு அர்த்தம். அவ்வளோதான். பாபிலின் கோபுரத்தை கட்டி வச்சிருக்கிற. எதில் பார்த்தாலும் ஒன்றுத்தில் பார்த்துருவீங்க. கல்யாணத்தில் நம்ம ஆளாக பாருங்கள், நம்ம ஆள்லேயே நம்ம கேட்டகரியான்னு பார்த்துருவோம். ஒன்று நம்ம ஆளாக இருக்கணும், நம்ம ஆள் பாபில். பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி கல்யாணம் பண்ணால் தான் பிரதர் கரெக்டாக மேட்ச் ஆகும். மேட்ச்லாம் அப்படி வரக்கூடாது. தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா விட்டுறணும், அதையே பிடிச்சிக்கிட்டு தூங்கக்கூடாது. பண்ணிட்ட பிறகு வேறு ஒரு ஆளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு பைபிளில் கிடையாது. மனம் திரும்பிட்டேன் பிரதர், வேறு யாராவது நடக்காது, அது முடிஞ்சிருச்சு அது. ஆனால் இனிமேல் அதை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் சொல்லக்கூடாது. என் உலகத்தின் அடையாளம் என்னுடைய அடையாளம் இல்லை. என் மனைவியிலே நான் பேசுவேன், என் பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த ஊர் பசங்களை தரமாட்டேன், என் பையனும் இந்த ஊர் பொண்ணை கல்யாணமே பண்ணக்கூடாது. கொலாபரேஷனாக இருக்கணும் எல்லாமே.
பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பஞ்சாப்ல இருந்து பிடிப்பானோ, இல்லை சிக்கிம்ல இருந்து கூட்டின்னு வருவானோ, இல்லை அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ணுவானோ, கண்டிப்பாக இந்த ஊர் பொண்ணா இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் கண்டிஷன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இங்கே பிறந்தனா இங்கே தான் ரவுண்ட் அடிக்கணும். இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அதே எஸ்சி, அதே பிசி, அதே எம்பிசி, அதே இது, அதில் நீங்கள் கேட்டகரி என்ன, எங்கேயாவது வந்து நிற்குது. அது உங்களுடைய அடையாளம் இல்லை. ஹலோ, நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்களா, பகவத்கீதை வச்சுருக்கிறீங்களா? நான் கேட்குறேன். நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, மனுஷனை தேவன் தம்முடைய சாயலில் உண்டாக்கினார், மனுஷன் தேவ சாயலாக இருக்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்கின் டோன் வித்தியாசப்படலாம், பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், பேசுறது வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு மனுஷனுடைய குணத்தை வச்சு அவனை நீங்கள் வேறு பிரிக்கலாம், தப்பே கிடையாது, அவன் என்ன குணம் உள்ளவன்றத. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் எல்லாருமே தாய்க்கு தான் பிறகுறான். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மனுஷன் இவன் இப்படிப்பட்டவன், இவனுக்கு மட்டும்தான் என் பொண்ணை கொடுப்பேன், என் பையனை கொடுப்பேன்னா, பிசாசாங்க உட்காந்து அந்த குடும்பத்தை கண்டிப்பாக நாசம் பண்ணுவது உறுதி. எவ்வளோ கிறிஸ்தவ குடும்பங்கள் கெட்டு போகிறது சொல்ல. மெய்யான அன்பு நீங்கள் அழைக்கப்பட்டது எதற்கு? இங்கே அதான் சொல்கிறார், நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்ன அன்பை ஊற்றிருக்கிறார் அவர். தேவ அன்பு எப்படிப்படுது? இட் இஸ் அன்கண்டிஷனல். என் ஊராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் கலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் ஜாதியாக இருக்கணும்னு அவசியம், என் படிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனுஷனாக இருக்கிறது மட்டும்தான் அவசியம். யாராக இருக்கிறது மட்டும்தான் அவசியம். நல்ல கிறிஸ்தவ பொண்ணு, நல்லா ஜெபிக்கிற பொண்ணாக பாருங்கள். ஊழியத்துக்கெலாம் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா எத்தனை வாட்டி இந்த ஹாலில் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டும் பேசியிருக்காங்க தெரியுமா? வந்துடுவாங்க சாயந்தரம். ஆனால் நீங்கள் நினச்சிங்களா வயசுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் பிரச்சனைன்னு? பசங்களுக்கும் இருக்குது. நேராக கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு ஒரே பையனா முடிஞ்சு போச்சு கதை. வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, வசதி தான், வந்துடுவோம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பிரதர், ரொம்ப ஜெபிக்கிற பொண்ணு. பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு போதகரை ரொம்ப அமங்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா ஜெபிக்கணும். அந்த சமையல் செய்ய தெரியுமான்னு கேட்டேன். பொண்ணுக்கு சமையல் செய்ய தெரியுமா, வீட்டு வேலை செய்ய தெரியுமா? ஜெபிக்கிறது நான் பார்த்துருல, என்ன செய்ய தெரியுமா? அதுக்கு தான் வரான். நான் இங்கே ப்ரேயர் டவரை எழுதி போட்டு நடத்து குடும்பம் நடத்த போகிறேன்னா, இல்லை ஜபகோபுரம் நடத்துகிறேன்னா? இல்லை கல்யாணம் பண்ணுறது பொண்ணு, பொண்டாட்டியாக அவர் தான் கல்யாணம் பண்ணுறேன். எழுந்து போயிட்டார். எங்கேயாவது உன் வியாபாரத்தை வேற எங்கேயாவது இல்லை, நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறனால ஊழியக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணினா தான் அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், உரிக்க ஒன்றும் இருக்காது, கிளம்பு நான் பார்த்துக்கிறேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும், நான் வேலை செய்கிற வேலையை மதிக்கணும், புரியுதுங்களா? என் வேலைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருத்தி தான் எனக்கு துணைவியாய் மனைவியாய் இருக்க முடியும். ஜபிக்கிற பொண்ணா பாருங்க பிரதர், முழுக்க ஞானசானம் எடுத்துருக்குதான்னு பாருங்க. என்ன ஞானசானம் இதெல்லாம் தேவையான்ற? மூழ்கி ஞானசானம் எடுத்த ஆளுங்களாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க, ஹலோ, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, எல்லாமே தெரியும். என் வாயை கிண்டி கிளற வேணாம், இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். தட் இஸ் நாட் ட்ரூ லவ். நீ உண்மையான தெய்வீக அன்பில் இருந்தால் ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி இதெல்லாம் பேச மாட்டான். மூழ்கி எடுத்துருக்கிறானா மூழ்காமல் எடுத்தனாலாம் பேச மாட்டான். வேதத்தில் வந்து 1000 ஆதாரங்கள் எடுத்து காட்டுவேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா? ராகா பெண்ணும் வேசி யாரு? நல்லா சொல்லுங்களேன். யாருடைய அம்மாவை தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லக்கூடிய இயேசுவுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாரு? போவாஸ். போவாஸின் தாய் யாரு? நல்லா சொல்லுங்களேன். ராகாப். ராகாப்புடைய பழைய வாழ்க்கை யாரு? முழுக்க ஞானசானம் எடுத்தவளா? இல்லை, எரிகோ கோட்டையில் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தவள், வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தவள். அவளுக்குள்ளது விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அவளை மற்றும் எரிகோ கோட்டையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து லேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு? வேற ஏதாவது கோத்திரத்தை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டு இருக்கலாம். லேவின்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி முழுக்க கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம், அது ட்ரைபு. அவனுக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் லேவியராகமம் படித்து பாருங்க. 12 கோத்திரங்களின் நடுவிலே ராகாப்பை கொண்டு வந்து வச்சார்ன்னு இருக்குது. யாருக்கு நடுவில் கொண்டாந்து வச்சாரு? விசுவாசம் உள்ள இருதயம் தான் கடவுளுக்கு தேவையே தவிர, பொட்டு வச்சவங்களா வைக்காதவங்களா, பூ வைக்கிறவங்களா வைக்காதவங்களா. ஹலோ, இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்க, வந்துடுவாங்க கிளம்பி. ஏன்னா பிரதர் பொண்ணு எந்த ஊர்? அப்படியா, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அடுத்தது லைனு இதுக்கு தான் வருவாங்க. பொண்ணு சுடிதார் போடுவாளா? போடுவா. புடவையும் கட்டுவா. ஏன்னா சுடிதார் போட்டக்கூடாது. வண்டி ஓட்டுவாளா? வண்டி ஓட்டுவா. என்னடா இது? லைனாக வருவாங்க. அடுத்தது ஜெபிக்க தெரியுமா பொண்ணுக்கு? அபிஷேகம் பெற்றுக்குதா கேட்டிங்களான்னு.
அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? அபிஷேகன்றது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அந்நிய பாஷைன்றது அவங்க தனிப்பட்ட வரம். நீங்கள் வரீங்க, வந்த உடனே எப்படி நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டால் தான் நியாயம். என்ன காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு வேலை தான் அது. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒன்றே ஒன்று தான் பாயிண்ட். எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் என் உள்ளத்தில் தெய்வ அன்பை ஊற்றினா, இஃப் ஐ எம் poured with the Holy Spirit, if I poured by the true love, புரியுதுங்களா? மெய்யான அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தால் இந்த மாதிரி விஷயத்தில் நான் உலகத்துக்கு காண்பிக்க மாட்டேன். உலகத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் நான் அப்படின்னா, யாரை ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரதர்? திருப்பியும் சொல்கிறேன், விசுவாசம் உள்ள இருதயம், விசுவாசம் உள்ள மனம். விசுவாசானா அவன் ஞானஸ்தானம் எடுக்க போகிறான், விசுவாசானா அவன் சபைக்கு வர போகிறான், விசுவாசானா விசுவாசியா இருக்க போகிறான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் விசுவாசி. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? தடி வச்சவங்களாம் தண்டல்காரன் கிடையாதுன்றது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. அப்படி ஏமாந்துடாதீங்க வாழ்க்கையில். பைபிளில் தூக்குனாங்கன்னா பார்த்து வெறி. ஒரு முறை இந்த வேடந்தாங்களுக்கு போயிருந்தோம், கூட 2 பேர் கூட்டு போயிருந்தேன் கிறிஸ்தவர்களை. அங்கே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெஞ்சில். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அடையாளத்தோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நகை எதுவுமே போடாமல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஐயாவும் அப்படியே இருக்கிறார். என் கூட வந்தவங்களுக்கும் அவங்கள பார்த்த உடனே சந்தோஷம் பொங்குதே தான். ஏன்னா யார் அவ்வளோ பேர் போகிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது வரல அன்பு. இவங்கள பார்த்த உடனே பொங்குதே, கிறிஸ்தவமாக இருக்கிறாங்க, பெண்டிகாஸ்ட் சிபிஎம். சொன்ன வந்தது பறவையை பார்க்கறதுக்கு வேடந்தாங்கல்ல. வந்தோமா, பறவையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமான் இருக்கணும். அவங்கள பார்த்த உடனே கும்பிடு போடுறது, அவங்கள பார்த்த உடனே பிரேசலான்றது, அப்படியே சகோதர ஸ்நேகம். இந்த சேட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, என் கூட வரும்போது அமைதியாக வரணும், பொங்கக்கூடாது. பொங்கணும்னா எல்லார் மேலேயும் பொங்கணும், வரவங்க போகிறவங்க எல்லார் மேலேயும் என்ன பண்ணணும், பொங்கணும். அங்கே பொங்க மாட்டேன், அங்கே மட்டும் பார்த்து எவ்வளோ பெருசு வச்சுன்னு வரா பார்த்தியா, அவள் எவ்வளோ பெருசு வச்சுன்னு வந்தா உனக்கு என்ன? ட்ரெஸ்ஸை பார்த்து எப்படி போட்டுன்னு வரா, எப்படி போட்டால் உனக்கு என்ன? யுவர் லவ் ஷுட் பி அன்கண்டிஷனல். உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உனக்கு ஆவியானவர் அருளப்பட்டு உன் இருதயத்தில் தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டால் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டேன், கண்டிஷன் போட்டு ஒரு ஆளை நேசிக்க மாட்டேன். யூ வில் பி லவ் வித்அவுட் அன்கண்டிஷனல். எப்படி அன்புக்கு உருவாய் நீ அதை தான் மைண்டில் வைக்க விரும்புகிறேன். ட்ரூ லவ் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் நம்பணும். இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ஆவியானவர் எனக்குள்ளே ஒன்று ஊற்றி இருக்கிறாரு. இனிமேல் அதை வெளியே கொண்டு வரணும். நான் உலக அடையாளத்தை மற்றவரிடத்தில் பார்த்து அன்பு செலுத்துவது இல்லை. ஐ வில் பி லவ்விங் அன்கண்டிஷனலி. நிபந்தனையற்ற முறையிலே மற்றவர்களை அன்பு கூறுவேன். பேசுறது புரியுதுங்களா? ஐ நெவர் லவ் எனிபடி செல்ஃபிஷ்லி. சுயநலத்தோடு எனக்கு இவங்களால தேவைப்படும், இவங்க ஒரு காலத்தில் எனக்கு உதவி செய்வாங்க, அல்லது இவங்களால ஏதோ ஒரு காரியமாக வேண்டும் என்று என்ன பண்ணுவதில்லை, நான் அன்பு கூறுவதில்லை. பிகாஸ் ஐ ஹவ் poured by the Holy Spirit the selfless love. நிபந்தனையற்ற முறையில் சுயநலம் இல்லாத அன்பு எனக்குள்ளே என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. I will be sacrificing something to show the God's love. தேவ அன்பை காண்பிப்பதற்காக சில காரியங்களில் என்ன பண்ணுகிறேன், நான் தியாகத்தை செய்கிறேன். That is the true love that has been poured by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இப்படிப்பட்ட அன்பை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஊற்றி இருக்கிறார். அதனால தான் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி இந்த மாதிரியான காரியங்களை ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்க்கும்போது அதில் தான் கோபம் வரணும். பூவையும் பொட்டியும் நகையும் அதையும் பார்த்தா கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் மதவாதிகள். எதை பார்த்து கோவம் வரணும்? எப்போ நீ ஒரு விசுவாசி, உனக்குள்ள தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, எப்படி நீ இன்னொரு மனுஷன் இந்த காரன் அவன் இவன் அடையாளப்படுத்த முடிகிறது? ஏன் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ தெய்வ அன்பு நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறபடியால் அங்கே ஒரு வார்த்தை வருது, அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாதுன்றது. எந்த நம்பிக்கை? எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் மெய்யான அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். இதை நான் நம்புறேன்னா இந்த நம்பிக்கை என்ன பண்ணுறது இல்லை, வாழ்க்கையில் வெட்கப்படுத்துறது இல்லைன்றார். சரி, என்னதை பற்றி பேசுகிறார்? இப்போ தான் விளக்கம் ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்பொழுதே, இந்த மெய்யான அன்பை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார். யாராக இருக்கும்பொழுதே, இன்னைக்கு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அன்பு, இன்னைக்கு எனக்கு காண்பிக்கப்பட்ட இந்த மெய்யான அன்பு, நான் பெற்றிருக்கிற இந்த மெய்யான அன்பு, இந்த இயேசுவின் அன்பு எந்த நிலையில் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்றால், நான் யாராக இருக்கையில், நீங்கள் யாராக இருக்கையில், பலனற்றவர்களாக இருக்கையில். யாராக இருக்கையில்? நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கையில். இந்த பலனற்றது அப்படின்றது எதை குறிக்கிறாரு? இந்த அன்பை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அன்பை காண்பிக்கிறீங்க, அந்த காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவன் தகுதி உள்ளவனாய் இல்லை. He was not the equal weight that the love has been shown.
அன்பை காண்பிக்கிற அந்த வெயிட்டை தாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு அவன் பலன் உள்ளவனாய் இல்லாதவன் அல்லது தகுதியற்றவனாய் இருக்கிறான். அதான் அடுத்த வார்த்தையில விளக்கமா சொல்றார். எப்படி? குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்படிப்பட்ட பலவீனர்கள் இவர்கள்? அக்கிரமக்காரருக்காக ஒரு பரிசுத்தமானவர் மரித்தார். யாருக்காக மரித்தாராமா இவர்? எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அக்கிரமக்காரருக்காக. இந்த தெய்வீக அன்பு எந்த விதத்தில் அது நிபந்தனையற்றது. நல்லவனா இருந்தால் தான் மரிப்பன் வரல. நீ சரியானவனா தான் இருந்தா உனக்காக சிலுவையில் அடிக்கப்படுவன் வரல. அவன் பலனற்றவனாய் இருக்கும்போது, அக்கிரமக்காரனாய் இருக்கும்பொழுது, குறித்த காலத்தில் தேவன் பிதாவாகி தேவன் குறித்த காலத்தில் இயேசுவின் அன்பு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? அக்கிரமக்காரருக்காக, தனக்கு கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்கிற ஒரு மனுஷனுக்காக உயிரை கொடுத்தார். யாருக்காக உயிரை கொடுக்கிறாரு? கம்ப்ளீட்டா எதிராக இருக்கக்கூடிய தன்னுடைய தன்மைக்கு, தன்னுடைய பரிசுத்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அக்கிரமமான ஒரு மனுஷனுக்காக உயிரை கொடுத்து, அந்த மெய்யான அன்புனா இதுதான். புரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். அக்கிரமக்காரருக்காக ஒரு பரிசுத்தவான் மரித்தார், மெய்யான அன்பு. ரெண்டாவது என்னது? 7ஆம் வசனம் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. யாருக்காக மரிக்கிறது அரிது? ஒரு நீதிமானுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம், அப்படி அந்த அந்த ஸ்லாங்கில் கொண்டு வரலாம். ஒரு நல்ல மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்காக 4 பேர் வந்து நிற்கிறது, ஆமாம், அதுவே அரிதுன்றார். அதுவே எப்படிப்பட்டது? அரிது. ஆனால் அடுத்த வார்த்தை கவனிங்க. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க கூட துணியலாம். ரொம்ப நல்ல மனுஷயா, அவனுக்காக துணிஞ்சு இதை செய்யலாம், துணிஞ்சு கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு கூட ஒரு வேளை இறங்கலாம். இவ்வளோதான் நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியும். என்னது? ஈக்குவல். நல்லவன், நீதிமான். இவனுக்காக யாராவது ஒருத்தர் அன்பை காட்டலாம், இவனுக்காக யாராவது ஒருத்தர் மரிக்க கூட துணியலாம். லைஃபை கூட they can put on the line. ஆனால் தெய்வீக அன்பு எந்த விதத்தில் வித்தியாசமானது? அடுத்த வார்த்தையை பாருங்க, 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில், யாராய் இருக்கையில்? கம்ப்ளீட்டா மறுபடியும் கான்ட்ராஸ்ட். தெய்வீக அன்பு யாருக்கு காண்பிக்கப்பட்டது? the one who is sinner, நல்லவனுக்காக காண்பிக்கப்படவில்லை. யாருக்காக காண்பிக்கப்பட்டது? அது பாவியாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக. எங்க சொல்ற பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணினார்? அவர் விளங்குதான்றார். தேவ அன்புனா என்னன்னு புரியுதா உனக்கு? மண்டையில் ஏறுதா? எப்படி பேசுறாரு பாருங்க. தேவ அன்பை விளங்க பண்ணியிருக்கிறாருப்பா. விளங்குதாப்பா உங்களுக்கு? தேவ அன்பு யாருக்கு திரும்ப காண்பிக்கப்பட்டது? நல்லவனுக்கு காண்பிக்கப்படவில்லை, நீதிமானுக்கு காண்பிக்கப்படவில்லை, பாவியா இருக்கிறவனுக்காக தேவனுடைய அன்பு காண்பிக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய அன்பு யாருக்காக காண்பிக்கப்படுகிறது? அதுதான் பாயிண்ட். உன்னுடைய அன்பு ஊருக்காரனுக்காக காண்பிக்கப்படுகிறது, உனக்கு பிடிச்சவங்களுக்காக காண்பிக்கப்படுகிறது, உனக்கு விருப்பமான இடத்துல காண்பிக்கப்படுகிறது, அவர்களுக்காக நல்லதை பேசுகிறது, அவருக்காக நல்லதை செய்கிறது. ஆனால் தெய்வீக அன்பு, it is a completely contrast, the agape love that has been shown for the sinners. தெய்வீக அன்பு யாருக்காக காண்பிக்கப்பட்டதாம்? முற்றிலும் பாவியா இருக்கிற தகுதியற்ற துன்மார்க்கனுக்காக, அப்படியே இருக்கிற அக்கிரமக்காரருக்காக. யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்து தம்முடைய அன்பை என்ன பண்ணினார்? அவர் விளங்க பண்ணினார். புரிஞ்சுக்கோ, கடவுளுடைய அன்புனா இதுதான். இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், we never hate or hurt anyone. அது புரிஞ்சிருச்சுன்னா யாரையும் நம்ம வெறுக்கவோ ஒதுக்கவோ மாட்டோம். பாவியா இருக்கையில் கிறிஸ்து என் மீது என்ன பண்ணினார்? அவர் நான் பெற்றிருக்கிற அன்பு, எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு, எனக்கு காண்பிக்கப்பட்ட தெய்வீக அன்பு இதுதான். இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு பாவியான மனுஷனே வந்தாலும், ஹலோ, அவன் இடத்துல நல்ல விதமாக தானே பண்ண முடியும், உங்களால் பேச முடியும். குற்றஞ்சாட்டி பேச முடியாது. என்ன பேச முடியாது? அவனை உடைக்கிற மாதிரி பேச முடியாது, அவனை நிர்மூலமாக்குற மாதிரி பேச முடியாது, நீ வாழவே தகுதியற்றவன்ற மாதிரி என்ன பண்ண முடியாது. யூ கான்ட் ஸ்பீக், யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஜட்ஜ் எனிஒன். யாரையும் நியாயம் தீர்க்க ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லையே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? விசுவாசியாய் மெய்யான அன்பு என்ன புரிஞ்சுக்கிட்டியா? மெய்யான அன்பு உனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்புறையா? அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது இருக்கணும்னா அந்த அன்பை நீ புரிந்து கொண்டு அந்த அன்பை வெளியே காட்டணும். பாவிகளாய் இருக்கையிலும் நேசிப்பேன், அக்கிரமக்காரரையும் நான் அன்பு கூறுவேன், மோசமான ஆளுக்கும் நல்ல விதத்தில் உதவியை அவங்களுக்கு செய்வேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா சபையில் வேற மாதிரிலாம் போதிக்கிறாங்க. ஒருத்தர் வெயிலில் நடந்து போகிறாரு, தாகத்தில் இருக்கிறாரு, தண்ணி கேட்குறாருன்னு நீங்கள் கொடுக்கலாம். அது நல்லது, கடவுள் உங்கள் மேலே எந்த கோபம் வரமாட்டார். ஆனால் ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்டில் கீழே விழுந்து கிடக்கிறான்,
தாகம் தாகம்னு கத்துறான், தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறான். தண்ணி கொடுப்பீங்களா நீங்கன்றார் அவர். பாஸ், தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். அவனா நல்லது செஞ்சுட்டா வந்து கீழே விழுந்து கிடக்குறான், தண்ணி அடிச்சுட்டு கீழே வந்து விழுந்து கிடக்குறான். கண்ணும் காணாமல் போய்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இதில் என்னடா பரிசுத்தம்? தண்ணியில் தண்ணி சுத்தமாக இருந்தால் பார்த்தாதா? ஹலோ, எப்போ அவன் தண்ணி வேணும், நாக்கு வறண்டு போகுது, செத்து போகிறான்னு கத்திட்டு கிடக்குறான்பா. அவனுக்கு தண்ணி கொடுக்காத பரிசுத்தம் பண்றியே, இதெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறது? ஆமேன்றான். அதுக்கும் 4 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த ஆமேன் குரூப்பு தான் இன்னைக்கு தலைவலியாக இருக்குது. கிறிஸ்தவனாலே இப்படி 2 பக்கம் 2 அடி தள்ளி நின்று கும்பிடு போட்டு போய்கிட்டே இருக்குது. கிளம்பு, எவனே தெரியலையே. நான் வெறும் நம்ம ஆளுங்களை மட்டும்தான் நம்புறது. நம்ம விசுவாசிங்களுக்கு மட்டும்தான் 100% நம்புவேன். மற்ற சபை விசுவாசினா முதல்ல ஒதுங்கி ஓடிடுவேன் நான். பாஸ்டான்னு கேட்டால் இல்லைங்க நான் இல்லைங்க. நீ காலைல கூட போனேன் சிக்கன் ஷாப்புக்கு, சாதாரணமாக தான் போயிருந்தேன். ஒருத்தர் நீங்கள் பாஸ்டான்னு கேட்டேன், இல்லை இல்லை நான் சிக்கன் வாங்க வந்தேன் நான். இல்லையா எனக்கு ஒரு திருமண காரியம் ஜபிக்கணும், உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணு. கறி வாங்க வந்திருக்குன்னு டைம் ஆகுது எனக்கு ஏற்கனவே, இதில் உனக்கு ஜோம் பண்ணுறதுக்காக டைம் இது. அது பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஆளுங்களுக்கு முத்தி போயிடுது. எங்கே பண்ணணும் ஏதை பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் தலையை காமிச்சிடுறது. நீங்கள் ஒரு வாட்டி தலையில் கை வச்சுருங்க, அங்கே அந்த டாக்டரை பார்த்துட்டு அடுத்தது இந்த டாக்டர் எல்லாரையும் பார்த்துருது. ஒரு டாக்டருக்கும் ஆமாம் இவங்களும் பிஸியாக இருக்கிறது, அவங்களையும் பிஸியாக வச்சுக்கிறது. நம்பிக்கையே வரதில்லை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆளு ஆண்டவர் தரக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இலைப்பாறுதல். எதை தராரு உங்களுக்கு? ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்காது, ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காரு. அலைஞ்சதெல்லாம் போதும், ஓடனதெல்லாம் போதும், பிரயாசப்பட்டதெல்லாம் போதும், உன் முயற்சி செஞ்சதெல்லாம் போதும், கொடுத்துருக்கிற வேலையை மட்டும் பாரு, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லலை, இயேசு தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றி விட்றேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நம்ம மண்டை மேலே வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வாங்கினாரா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும்ன்றார். மெதுவான வாழ்க்கை லகுவான வாழ்க்கையை மாற்றி தரேன்றார். ஆனால் நிறைய நேரத்தில் சபைக்குள்ளே வந்த பிறகு தான் வாழ்க்கை ரொம்ப கடினமாக கஷ்டமாக மாறுது. ஏன் மாறுதுன்னா சத்தியத்தை போதிக்கிறதுல மதத்தை போதிச்சு விட்டுறாங்க. பேசுறது புரியும். அப்போ கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப அலைய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஓடனதெல்லாம் போதும், பிரயாசப்பட்டது போதும், அவங்கள இவங்கள தேடி போனது போதும். சபையில் ஒரு அம்மா வராங்களே, எப்பயும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க லைவில். அந்த அம்மாவுடைய மகள் அந்த மகள் பாருங்கள், அவங்களால உட்கார முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு டெயில் போன் அவங்களுக்கு வளரல. அவங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் அழுகையோடு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என் மகளால் எங்கேயும் உட்கார முடியாது. ஒரு பேங்க் ஸ்டாஃப் வேலை செய்ய முடியாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டா. ஒரு நாள் திடீர்னு என் மகள் சொன்னால், நம்ம ஏன் இந்த கர்த்தரை தேடக்கூடாதுன்னு சொன்னால். அப்போ தான் அவங்க மனைவி வேலையிலேருந்து வெளியே வந்தாங்க, ஏதாச்சும் அவங்கள சந்தித்தேன். சர்ச்சு எங்கேயாவது போகணுன்னு கேட்டாங்க. உடனே சர்ச்சு சொன்னாங்க, வந்துட்டேன். நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் டாக்டர்ஸை போய் பார்த்தேன், டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் பின்விளைவுகள் நிறைய இருக்கும், சரியாகும்னு சொல்ல முடியாது, இன்னும் ரொம்ப மோசமானதாக மாறிடுன்னு கூட சொல்கிறாங்க, நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை, அவளால் எந்த வேலையும் செய்ய முடியல, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்றாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இன்றைக்கி பேசிக்கிறேன் அவங்களோட கூட. அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன விஷயம் அதான், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், ஓடனது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கடவுளை கொஞ்சம் நம்புங்க. கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? He will give the peace and rest to your life. உங்களுக்கு முதலாவது தரக்கூடியது என்னது? ஒரு சமாதானத்தை இளைப்பாறுதலையும் தருவார். சொல்லி ஒரு 4 வாரம் தான் ஆகுது. இன்றைக்கி அந்த அம்மா திருப்பி வந்தாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு தான் வந்தாங்க. என் பொண்ணு இப்போ அவளாக எழுந்து வேலை செஞ்சுக்கிறா, இப்போ பயமே இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் சொன்ன கடவுள் ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய முதல் காரியம் அதுதான். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார்னா இதுதான் செய்ய விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார்னா முதல்ல he will give you rest. அந்த மாதிரி தான் சொல்லுது. அலைவேன், மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் என் பொண்ணை பற்றி. இப்போ அப்படிலாம் இல்லைங்க, அமைதியாக உட்காந்து பிரசங்கத்தை கேட்குறேன். இப்போ குரூப் எக்ஸாமுக்காக ஒரு இடத்துல சேர்த்துருக்குறேன். நேற்று ஃபுல்லாகவே அவங்க ஒரு சப்போர்ட்டிவ் குஷனோடு தான் உட்கார முடியும். அவங்க சர்ச்சுக்கு வரும்போது கூட அது முதல் நாள் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அன்றைக்கி ஆச்சரியப்பட்டேன் நான். ஏன் அப்படின்னா
அவங்களால அந்த சப்போர்ட்டிவ் குஷன் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்கள் அப்பா பிரசங்கம் முடிச்சு என் பிரசங்கம் முடிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க. போன வாரம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஒரே ஒரு 1 hour தான் எடுத்தேன் சப்ஜெக்ட்டுக்காக. பார்க்கணுமே நீங்கள் என்னென்ன திட்டு தெரியுமா? தெரியாதுன்னு நினச்சிங்களா? எல்லாம் என் காதுக்கு வந்துருச்சு, வராமல் இருக்காது. என்னென்ன திட்டு தெரியுமா? நாங்கள் ஒன்றும் சமைக்கலை, நாங்கள் ஒன்றும் அதை பண்ணல இதை பண்ணல. என்னன்ற நல்ல உடம்பு கொடுத்துருக்குறாருல, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்குறாருல, தினமும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா? வசனத்தை தானே கேட்டோன்னு ஒரு சந்தோஷம் வராதா உனக்குள்ள? வசனம்னு அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா? கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதை பற்றி அருமை தெரியும். நல்லா இருக்கிற இல்லையா? அப்படி தான் இருக்கும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? வெயில் வரும்போது தான் நிழலோட அருமை உனக்கு தெரியும். அது வரைக்கும் பேச்சு அப்படி தான் இருக்கும். மாறணும் பாருங்கள், சிந்தைகள் மாறணும். இப்போ கடவுள் இடத்துல நான் வரேன், அவரை நான் நம்புகிறேன். நான் எனக்கு முதல்ல கொடுக்குறது இளைப்பாறுதல், ரெஸ்ட். எதை கொடுக்குறாரு எனக்கு? ஆமாம், ஓடாத உட்கார், என்னை தேடு. அந்த அம்மாவுக்கு தான் சொன்னேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெகுலராக வந்து பாருங்கள், அவர் செய்வார். அதுக்கு முதல் ஆப்ஷன் தான் இது. இதை வச்சு தான் உங்களை நம்பிக்கை. இவ்வளோ நாள் அலைஞ்சிருக்கிறேன், இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கிறேன், இனி அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை இந்த இளைப்பாறுதலிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்புறீங்களா நீங்கள்? அப்போ தெய்வீக அன்புடைய தன்மை அதுதான் பாருங்கள். எனக்கு எந்த விதத்தில் எனக்கு சமாதானம் உண்டாக இருக்கிறது, எந்த விதத்தில் இந்த தெய்வீக அன்பை நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், எந்த விதத்தில் இந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தாது என்றால், நான் பாவிகளாக இருக்கையிலே என்னை நேசித்த அன்பு. யாராக இருக்கையில் நேசித்த அன்பு? இன்னைக்கு எனக்குள்ள பல குறைகள் இருக்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விசுவாசியாய் கிறிஸ்தவர்களாய் பாவத்தை பேசலாம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சின், ஐம் டாக்கிங் அபவுட் வீக்னஸஸ். ஈவன் சம்திங் as sin, பாவம் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ஹிஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஆனாலும் அவருடைய அன்பு ஒழியாது, மாறாது என்பதே நிதர்சனமான ஒன்றாக இருக்கிறது. அதே மெய்யான அன்பு. அதுவே எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? அவர் விட்டு நான் வேலைக்கு போயிருக்கலாம், எனக்கு வேணாம் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பேலன் இருக்குது, ஆள் இருக்குது, திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கூட வேலைக்கு போகலாம். பட் ஸ்டில் இட் வில் கம்மிங் பேக் டு யூ. உங்களுக்கு பின்னாடியே வரும், உங்களை தேடிக்கிட்டே இருக்கும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்பை பற்றி தொடர்ச்சி நிறைய போதிக்க பாருங்கள். ஜஸ்ட் இப்போ அவுட்லைன் தான் பார்க்குறோம். இதை பற்றி எடுக்க பாருங்கள். நீங்கள் தேவனுடைய அன்பினால் உள்ளங்கள் நிறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அன்புனா என்ன அப்படின்றத பவுல் அழகாக போதிக்கிறாரு. பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவ அன்பை நம்மேல் வைத்த தேவ அன்பை விளங்க பண்ணினார். யார் மேல் வைக்கப்பட்ட அன்பு? உங்கள் மேலும் என் மேலும் என்ன அன்பு வைக்கப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. லார்ட் இட்செல்ஃப் லவ்ஸ் us. கடவுளே என்னை நேசித்திருக்கிறார். யாரை என்னை நேசித்திருக்கிறார்? ஆமாம், சரீர காதல் என்னை நேசிக்காமல் போனால் என்ன, குடும்பம் என்னை நேசிக்காமல் போனால் என்ன, என் நண்பனும் என்னை நேசிக்காமல் போனால் என்ன. இது மூணுத்துலேயும் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது மூணுத்துலேயும் என்ன இருக்கும்? நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம், போனால் என்ன அப்படின்னு. கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மெய்யான அன்புக்கு உண்டு. இது என்னை பாதுகாக்கும், இது என்னை கம்ஃபர்ட் பண்ணும், இது எனக்கு இளைப்பாறுதலை தரும். இந்த மூணுத்துலேயும் நான் இழந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, நல்ல வாழ்க்கை எனக்கு திருப்பி தரும் என்றால் தேவ அன்பு எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? விளங்கி இருக்கிறது. என்ன விளங்கி இருக்கிறது? ஆமாம், பாவிகளாக இருக்கையில், சத்துருக்களாக இருக்கையில் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனுடைய அன்பு நமக்கு விளங்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன், இந்த மெய்யான அன்புக்கான விளக்கம். யோவானில் ரொம்ப அழகாக சொல்றார். 1 யோவான் 4வது அதிகாரம், அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 9 முதல் 12 வசனம் எடுத்தவங்க படிங்க பார்ப்போம். 1 யோவான் 4 9 முதல் 12 வசனம். 1 John chapter 4 verse 9 to 12. அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால்
தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் பூரணம். ரைட், எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. தெய்வீக அன்புனா என்ன அல்லது மெய்யான அன்புனா என்னன்றது சொல்றாரு. யோவான் இயேசுவோடு கூட வாழ்ந்தவர், அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்ட ஒரு அடையாளம் உள்ளவர். ஒரு விசுவாசி அந்த பேர் தான் வரணும். என்ன சீஷன்? நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், ஜப வீராங்கனை அது தேவையில்ல, அது வேணான்ற. ஜப வீராங்கனைக்குள்ள அன்பு இருக்கணும். அந்த அம்மா ஜெபித்தா பிரதர், அந்த அம்மா மாதிரிலாம் ஜெபிக்க முடியாது, அது தேவையில்லன்ற. ஹலோ, அந்த பேரை விட இந்த பேர் பெஸ்ட்டு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பான தெய்வீக அன்பு அவங்களுக்குள்ள இருக்குது, வெளிப்படுத்துறாங்க, அதான் முக்கியம். சரி, இப்போ இந்த மெய்யான அன்பை பற்றி யோவான் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? முதல் வசனம், 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு அன்பு எப்படி தேவ அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா அது முதல் ஆதாரம் என்ன சொல்றாரு? அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினால் நம்மெல்லாம் பிழைக்கணும் அல்லது வாழணும். பிசாசு கொண்டு வந்திருக்கிற தீமையிலிருந்து எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நாம் வாழும்படிக்கு தேவன் நம்மேல் வச்சிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தின, அந்த அன்பு எப்படி கிரியை செய்தது என்றால் தம்முடைய குமாரனை அனுப்பினதன் மூலமாக. யாரை அனுப்பினதன் மூலமாக? அன்பு எப்பவுமே வேலை தானே செய்யும், அன்பு எப்பவுமே கிரியை தானே செய்யும். அன்பு எப்பவுமே செயலால் மட்டுமே உறுதி செய்யப்படும். அன்பு எப்பவுமே எப்படி எப்படி உறுதிப்படும்? செயலால், கிரியைகளால். தாயோட அன்பு அப்படின்னு சொல்றோம். தாயின் அன்பு எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது? பிள்ளையை நல்லா பார்த்து, பிள்ளைக்கு நல்லா பாலை கொடுத்து, பிள்ளையை நல்லா வளர்த்து, பிள்ளையை நல்லா ட்ரெஸ் பண்ணி, புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் செஞ்சாதான் அது என்ன அன்பு? அது தாயின் அன்பு. பேசுறது புரியுதா இல்லையா? பாட்டில் கொடுத்துட்டு அப்படியே ஓரமாக நிற்கவை அப்படின்னா அது என்ன அன்பு? கிடையாது, தாய் அன்பு இல்லை. பேசுறது புரியுதுங்களா? தட் இஸ் நாட் ட்ரூ மதர்ஸ் லவ். அப்போ இந்த இடத்துல அதான் தேவ அன்புனா என்ன? முதல்ல ஒரு காரியத்தை விளங்கம் பண்றார். என்னது? தம்முடைய குமாரனை அனுப்பி உறுதி செய்கிறார். தேவன் என் மேல் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பா இருக்கிற ஒரு பாவியான மனுஷனுக்காக, துன்மார்க்கனுக்காக, தகுதியற்ற ஒரு நபருக்காக, ஒரு மனுஷனுக்காக கடவுள் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நிரூபிக்கிறார். நான் உண்மையில் எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். நான் இந்த உலகத்தின் மேல் அன்பா இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன் என்று பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதன் மூலமாக தேவ அன்பு வெளிப்பட்டது. என்ன அன்பு வெளிப்பட்டது? அதுதான் கிறிஸ்மஸ் சொல்றோம். ஹலோ, கிறிஸ்மஸ்னா என்னது? குடியிலும் மாட்டு கொட்டாயில் பிறந்தாரு, ஏழையா பிறந்தாரு, கந்த துணியில் பிறந்தாரு, இதல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். தேவன் ஒருவரையும் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். நேசிக்கிறதுக்கு அடையாளமாக தான் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்னு காட்டுறதுக்கு தான் கிறிஸ்மஸ். God loves you. கடவுள் உன்னை நேசிக்கிறார்ப்பா அப்படின்றத காட்டக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய அல்லது உறுதி பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் என்னவா இருக்கிறது? கிறிஸ்மஸா இருக்குது. ஏனென்றால் தேவன் அப்படிதான் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்பட்டதுன்னு இருக்குது. சரி, அடுத்த வசனம் பாருங்க. இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போறார் அந்த அன்பை. 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. எதனால் அல்ல? தேவன் நம்ம மேல காட்டுற அன்பு என்பது நான் அவர் அன்பு கூர்ந்ததுனால என் அன்பு கூறல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ உலகத்தின் அன்புக்கும் ஃபேஸ்புக் அன்புக்கு, இன்ஸ்டா ரீல்ஸோட அன்புக்கும் இதுக்கும் தான் வித்தியாசம். இன்ஸ்டா ரீல்ஸில், இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸில், யூடியூப்பில் இதெல்லாம் வரக்கூடிய அன்பை பற்றி வரக்கூடிய காரியங்களை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் த டிவைன் லவ், தட் இஸ் நாட் த ட்ரூ லவ். அது என்ன சொல்லுது? அந்த ஃபேஸ்புக் ரீல்ஸில் வர்றது அன்பெல்லாம் என்ன பேசுது? உன்னை மதிச்சா இரு, உனக்கு அன்பு காட்டினா நீயும் அன்பு காட்டு. அவங்களுக்கு அன்பு காட்டாமல் விலைக்கு போகிறதே அன்பு தான். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீ என்ன பண்ணிடணும்? வேலைக்கு போயிடு. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் நினச்சா குடும்பம் இருக்குமா, புருஷன் இருப்பானா, மனைவி இருப்பாளா, பிள்ளைங்க இருப்பாங்களா? என்னையா பேசுறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டு அன்புன்ற பேரில் போனால் என்ன ஆகுறது? அதெல்லாம் தான் அதில் வருது. அதனால தான் அதை நம்பாதீங்க. மெய்யான அன்பு என்ன தெரியுமா? இங்கே அழகாக சொல்கிறாரு. மெய்யான அன்பு இயேசு எப்படி காண்பித்தார், பிதா எப்படி காண்பித்தார்னா, நான் அன்பு கூர்ந்ததுனால காட்டல. ஈவன் ஐ ஹர்ட் ஹிம், நான் அவரை எதிர்த்தேன் என்னோட கிரியைகளினால, என்னோட சுவாபத்தினால, என்னுடைய தன்மையினால. அவர் பரிசுத்தராக இருந்தால் நான் பாவியாக இருக்கிறேன். அவர் உண்மையே பேசுறதுனா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறேன். திஸ் மச் ஆஃப் ஹேட் அண்ட் ஹேட்ரட் பிட்வீன் காட் அண்ட் மேன். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் அவ்வளோ எதிர்த்தன்மை இருக்கும் பொழுது கடவுள் அன்பை காமிச்சுக்கிட்டே இருந்தார். ஸ்டில் he was sustained and steadfast in his love.
கடவுள் நித்தமும் தம்முடைய அன்பை என்ன பண்ணி கொண்டே இருந்தார், அவர் காண்பித்து கொண்டே இருந்தார். அது புரியுறதுக்காக தான் அவர் சொல்றாரு, நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. எதனால் அவர் அன்பு கூறல? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் அன்பு கூர்ந்ததான் தேவன் அன்பு கூறுவார்னு எங்குமே இல்லை. நான் அன்பு கூறவில்லை என்றாலும், நான் துரோகியாக மாறினாலும், நான் அவருக்கு சத்துருவாய் இருந்தாலும், நான் அவருக்கு பகஞ்சனாய் மாறினாலும், அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது, ஒழியாது. நான் அன்பு கூர்ந்ததினால் அந்த மெய்யான அன்பு என்னை அன்பு கூறுவது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் சொல்றாரு, அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுது. யார் அன்பு கூர்ந்ததா? நான் அன்பு கூறுவதற்கு முன்பதாகவே he first loved me. அப்ப எதில் முந்திக்கணும்? நீங்க மெய்யான அன்பு எதில் முந்திக்குது? எதில் முந்திக்குது? முதல்ல நான் அன்பை காட்டுறேன். உலக அன்பு அப்படி இல்லை. தேவைன்னா வந்து பேசும், தேவையில்லைன்னா அது கண்டுக்காமல் போயிடும், சுயநலமாக இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? சில நேரத்தில் தானாக வந்து பேசுறத கூட நம்ம சந்தேகப்படுவோம். எதுக்கு தானாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல இருக்குது, இல்லை நம்மகிட்ட ஏன் வந்து பேச போகிறான்ற அளவுக்கு இன்றைக்கான செயல்பாடுகள், அதை சுயநலமான செயல்பாடுகள் உலகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையான அன்போட வேலை என்ன? அது வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அது உனக்கு அன்புக்குரிய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும். எதுக்குன்னா, எப்படின்னா, நீங்கள் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அது அன்பாகவே இருப்பதினால். பிகாஸ் இட் இஸ் இன் த ஷேட் ஆஃப் த ட்ரூ லவ், இட் ஸ்டில் ஷோஸ் ஹிஸ் லவ். அது உண்மையான அன்பாகவே அவர் இருப்பதினாலே அவர் அன்பை காண்பித்து கொண்டே இருக்கிறார். எப்படி பாருங்க, பேசுறது புரியுதுங்களா? அப்போ தோல்வியே வராது. அன்புல என்ன வராது உங்களுக்கு? உண்மையான அன்பு என்ன பண்ணாது? தோல்வியே வராது, கசந்தே போகாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் உண்மையாக அன்பு காமிச்சு பாருங்க, அப்போ புரியும். they will be hating such much. காலேஜில் ஒரு பையனை பார்த்துருக்கேன் நான். they were both were friends, நல்ல நண்பர்கள் அவங்க. இவன் என்ன செஞ்சாலும் அங்கேருந்து பதிலும் வராது, பேசவும் மாட்டான் அவனுடைய ஃப்ரெண்டு. பட் ஸ்டில் ஹீ கேர்ஸ். என் கூட உட்காந்து கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சொல்லுவான், அவன் சாப்பிட்டானான்னு தெரியல, பேசாமல் ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோமா அப்படின்வான். நான் சொல்லுவேன், அவன் தான் மதிக்க மாட்டான்றான், அவன் தான் நீ கூப்பிட்டாலும் பேச மாட்டான்றான். நீ ஏன்டா வழிஞ்சு அவன்கிட்ட? நீ தான் அவனுக்கு தேவையில்லாதவனா நினைக்கிறானே, உன்னை பேர்டனாக பார்க்குறான், அவன் பாரமாக பார்க்குறான், நீ வேணான்னு சொல்கிறான். அப்போல்லாம் எனக்கு கடவுளுடைய அன்பை பற்றி தெரியாது. வேலைக்கு போய் தொலைக்க வேண்டியதுதானே, நீ ஏன் போய் அன்பை காமிச்சிக்கிட்டே இருக்கிற? அவன் தான் அந்த தொந்தரவாக பார்க்குறானே அப்படின்னா, அதான் பாயிண்டாங்க. மெய்யான அன்பு எக்காரணத்து கொண்டும் அது தன்னை நிறுத்தி கொள்ளாது. என்ன பண்ணாது? அது நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், அது மாறவே மாறாது. நீங்கள் காமிக்காமல் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் லவ், அதான் பாயிண்டாங்க. அப்படின்னா இன்னொன்று இருக்குது, தொந்தரவு பண்ணக்கூடிய அன்பு. அதை பற்றி பேசலாம், அது சுயநலமானது, அது வேஸ்ட். அது ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கலன்னா யூ கேன் மூவ் ஆன் அண்ட் யூ ஷுட் லவ். அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் பாருங்கள், பிள்ளைங்களை பெற்றெடுப்பீங்க, அது வளர வளர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. வளர உங்களை அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இல்லை. ஏன்னா இப்போ அழகான ஃப்ரெண்ட்ஸை பார்க்குது, அழகான வேறு மாதிரி காரியங்களை உலகத்தில் பார்க்குது. இனிமேல் இந்த ஆள் நேரத்துக்கு ஃபீஸ் கட்டினாரா, ஸ்கூலில் சேர்த்தாரா, சோறு போட்டாரா, நல்ல ட்ரெஸ் வாங்கி, அதோடு நிறுத்திக்கும், அவ்வளோதான். குழந்தையில இருந்த மாதிரி தூக்கி கொஞ்சிறது, என்னடா கண்ணு வேணும்னு கேட்குறது, அதெல்லாம் கேட்காத. யார் நீ? எனக்கு என்ன செஞ்சுட்ட அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான்லாம் கேட்டிருக்கிறேன், தைரியமாக சொல்லுவேன் நான். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டேன்னு இப்போ வந்து இந்த பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்குறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இப்போ இல்லை. என்ன பண்ணிட்ட நீ? சோறு போட்ட, வளர்த்த, ட்ரெஸ் வாங்கி கொடுத்த, ஸ்கூலில் படிக்க வச்சு, இவ்வளோ தானே அப்படின்னு. இன்றைக்கி தான் தெரியுது, அட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரதுக்குள்ளே பாதி உயிர் போயிடுது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்றைக்கி அதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. என்ன செஞ்சிட்ட நீ? என்ன செஞ்சிட்ட நீ? அவனை பார்த்திய கம்பேரிசன் வர, அந்த ஆளை பாரு, அவன் பிள்ளைக்கு எப்படிலாம் செஞ்சுருக்கிறான். என்ன செஞ்சிட்ட நீ எனக்கு? என்ன வளர வளர அதை தான் புத்திக்கணும். வளர வளர நம்ம இன்னுமேல் இந்த ஆள் நேரத்துக்கு நமக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம். வளர வளர அது வந்துடுறது நம்ம பார்க்குறோம். சரி, வரும்போது இயல்பாகவே ஒரு மனுஷ குணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அவனே என்ன வெறுக்கிறான், நானும் அவனை என்ன பண்ணுறேன்? வெறுக்கிறேன். போடா, நீ இனிமேல் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது,
பார்த்துருவோம் நீ நானான்ட்டு. எத்தனை குடும்பத்தில் நடக்க தெரியுமா அப்படி? நான் என்ன இப்போ எதுக்குடா பிள்ளைக்கு எதிர்க்கு அப்பாவுக்கு எதிர்க்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க? ஆனால் நல்ல குடும்பத்தில் பாருங்கள், நாளைங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் யாரும் டார்ச்சர் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன் இல்லையா, நான் ஒரு காரியத்தை சின்ன வயசுலேயே புரிஞ்சுட்டேன். ஃபிசிக்கல் பெயினை விட மென்டல் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப வலி அதிகம். நீங்கள் ஒரு ஆளை அடிச்சிட்டிங்கன்னா கூட, இப்போ என் பலத்துலேயே ஒரு ஆளை நான் அடித்தேன்னா கூட ஒரு 2 நாள் அந்த வலி என்ன பண்ணிடும், சரியாயிடும், நீங்கள் என்ன மன்னிச்சிடலாம். ஆனால் மன ரீதியாக அடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஜென்மத்துக்கு என்ன பண்ண முடியாது, அது மாறவே மாறாது. சச் பெயின் அது. அதை கற்று வச்சுருந்தேன் நான். அந்த மாதிரி டார்ச்சரை தான் எங்கள் அம்மா அப்பாவனாலும் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன், அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கெல்லாம் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். இன்றைக்கி வரைக்கும் சினிமா தேட்டர் நான் போனதில்லை. இன்றைக்கி வரைக்கும் என்ன படம் வருது, யார் நடிக்கிறா, யார் நடிகர் எதுவுமே தெரியாது பெரிய அளவுக்கு. அதுக்கு டைமும் இல்லை. எங்கேயாவது இந்த பார்பர் ஷாப் போகும்போது எங்கேயாவது பாட்டு போட்டாங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஹிந்தி பாட்டு போட்டால் கூட சரி, ஹிந்தி பாட்டே இப்போ ஹிந்தியே தெரியாது, ஆனால் போடு நல்லா இருக்குது. நமக்கு தேவை இசை தான், கேட்போம். இல்லைங்க பரிசுத்தம், நீ ஓரமாக இருந்துக்கோ, புரியுதா இல்லையா? அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். குப்பை தொட்டியில் 10 சவரன் செயின் இருக்குது, பரிசுத்தம் சுத்தம் அப்படின்னு போயிடுவியா நீ? குப்பையாக இருந்தாலும் சரி, நாற்று எடுத்தாலும் சரி, மூக்கை மூடிக்கிட்டாது 10 சவரங்கிட்ட தான் கை போகுது இல்லையா? அதே மாதிரி தான் நான். நல்லது எங்கே இருந்தாலும் போவோம் என் மைண்டு. அது குப்பை தொட்டியானும் பார்க்காது, சாப்பிட்ற தட்டணும் பார்க்காது. அது ஒரு முதிர்ச்சி, அது ஒரு மெச்சூரிட்டி. அது மதம் தான் அந்த மாதிரிலாம் பிரித்து வைக்கும். இது குப்பை, அது அழுக்கு, அது தூசி, இது கந்தல். God love never. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மற்ற குழந்தைகள் போனால் அது வந்து அசிங்கம், ஆனால் சொந்த தாய்க்கு அது அசிங்கம் இல்லை. பேசுறது புரியுங்களா? கையிலே தொடச்சி எடுப்பா, தூக்கிட்டு போய் போடுவா, அதே கையால் அவளே சாப்பிடுவா, எல்லாத்தையும் செய்வா. பிகாஸ் இட் இஸ் மதர்லி லவ். ஆனால் இன்னொரு ஆளுக்கு அது எப்படி தெரியுது? அது அசிங்கமாக இருக்கும், நாட்டமாக தெரியும், அருவருப்பாக இருக்கும். தட் இஸ் த மைண்ட் செட். இங்கே தெய்வ அன்பு என்னது? இதுதான். நீ காட்டல அன்பை, பட் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறேன். எப்படி உணர்ற அளவுக்கு பண்ணுது, டார்ச்சர் பண்ணுறதில்ல. மறுபடியும் சொல்லிடுறேன், உணர வைக்கிறது. உங்களை என்ன பண்ண வைக்கிறது? உணர வைத்து கொண்டே இருக்குது. நான் காண்பிக்கவில்லை என்றாலும் அந்த அன்பு எனக்காக வந்து கொண்டே இருக்கிறது, என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது, எனக்கு சுகத்தை தருகிறது, நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்திற்கு பதிலை தருகிறது, எனக்கு சமாதானத்தை தருகிறது. ஸ்டில் ஹீ லவ்ஸ் மீ. நான் பலனற்றவனாக இருக்கிற இந்த நேரத்திலும் அது அன்பு என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது, நேசித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீங்கள் அன்பு கூர்ந்ததினால அல்ல, எதனால? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அடுத்த வார்த்தை கவனிங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. என்ன பலியாக? அவர், அது நல்ல வார்த்தை, அது பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அன்பு எப்படி பாருங்க, அதாவது சாக்ரிஃபிஷியல்னு சொன்னேன் நான். இயேசுவின் அன்பு, மெய்யான அன்பு எப்படிப்பட்டது? இட் சாக்ரிஃபைஸ் இட். என்ன பண்ணிருச்சு? அது தன்னையே பலியாக கொடுக்கிறது. நீங்கள் அன்பு இருக்கிற இடத்துல பாருங்க, இட் வில் சாக்ரிஃபைஸ் த டைம், சாக்ரிஃபைஸ் த மணி, சாக்ரிஃபைஸ் சம் ஹாப்பினஸ், சாக்ரிஃபைஸ் சம் ஜாய். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கோம், பணத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ். அதுவே என்ன அடையாளமாக இருக்கிறது? அன்பின் அடையாளமாக இருக்குது. இயேசு அதை தான் செஞ்சார். தேவனுடைய மெய்யான அன்பு அதுதான் நமக்கு செஞ்சது. மெய்யான அன்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி தான் புரியணும்? அவர் எனக்காக கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே என்ன உண்டாயிருக்கிறது? அன்பு என் மேலே உண்டாயிருக்குது. அப்படின்னு அர்த்தம். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்துட்டார். வேற எப்படியா கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. யாரா கொடுத்துட்டார்? அவரை நல்லது சொல்லுங்களேன், பலியாய் கொடுத்து விட்டார். எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் லைஃப்லேயே எடுத்துப்போமே, நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று எடுத்துருக்கிற ஒரு பிள்ளை, உங்களுக்கு எதிரியே சத்துருவாக இருக்கிற ஒரு ஆள், சின்ன அளவுக்கு ஒரு கிருபாதார பலியாளுக்குலாம் போக தேவையில்ல, உங்களை சத்துருவா உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், அவருக்கு திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. அவருடைய பிளட் குரூப்பும் உங்கள் பையனோட பிளட் குரூப்பும் ஒன்றுன்னு வச்சுப்போமே. கேள்விப்படுறீங்க, கேள்விப்பட்டு தெய்வ அன்பு இருந்ததுன்னா இது செய்யும். என்ன பண்ணிடுது? அவன் என்னை வெறுத்திருக்கலாம், என்னை நாசமாக போகணும்னு நினச்சிருக்கலாம், என்னை அழிக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் என் பையனை அனுப்பி அவன் ரத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுவேன், நான் பிழைக்க வைப்பேன்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மெய்யான அன்பு. என்ன அன்பு அது? என்னை அழிக்கணும், என்னை நாசமாக போகணும்னு நினைக்கிற ஆளுக்கும் என் மகனுடைய, எந்த தாயும் எந்த தகப்பனும் விரும்ப மாட்டாங்க, ஒரு சின்ன வலி கூட
பிள்ளைங்களுக்கு வந்தால் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதான் உண்மையான தாய் தகப்பனுடைய அன்பு. எங்கள் அப்பா ரொம்பலாம் வெளியே காட்ட மாட்டார், அன்பெல்லாம் ரொம்ப காட்ட மாட்டார். நான் இப்படி வந்தேன்னா அவர் அப்படி போவார். 2 பேரும் முகத்தை கூட அதிகமாக பார்த்துக்க மாட்டோம். ஆனால் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல்ல அவர் தான் வந்து நிற்பார். ஆரம்பத்தில் கார்லாம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ட கற்றுக்கிட்டோம் பாருங்கள். அப்போல்லாம் கரெக்டாக ஓட்ட முடியாது. ரிவர்ஸ் எடுத்தோம்னா ரிவர்ஸ் கீர் போட்டு சருன்னு எடுப்பேன். பின்னாடி யார் நிற்கிறா, கார் நிற்கிறா, எதுவும் பார்க்குறதில்ல. ரிவர்ஸ் கீர் போட்டாச்சு, கார் பின்னாடி போகுது, அவ்வளோதான். அப்படி தான் பாருங்கள். ஒரு ஆள் புது கார் எடுத்துருந்து டேர்னிங்கில் நிற்கிறார். எங்கள் அப்பா சொல்கிறாருப்பா இன்னொரு கடைக்கு போகணுன்னு ரிவர்ஸ் கீர் போட்டு எடுத்துட்டேன். கார் போய் நேராக அவருடைய சைடு இதில் போய் இடிச்சிருச்சு. இடிச்ச பேர் தான் நினச்சேன் முடிஞ்சுதுரா இன்றைக்கி அவங்ககிட்டே மாட்டணும் நம்ம அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா பெரிய பல்காக இருக்கிறான் அவன். அப்போ நான் இந்த மாதிரி பல்காக இல்லை. அவன் உள்ளே இருந்து இறங்கி வந்து ஏய் புது கார் நம்பர் பிளேட் கூட போடல, எப்படா இறங்கடா ஆச்சு பூச்சுன்றான் அவன் லாங்குவேஜில். நான் எனக்கு அதெல்லாம் புதுசு, ஐயோ மாட்டிக்கணுமே நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னு நினச்சா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா பின்னாடி இறங்கிட்டார். யோ என்ன ஆச்சு உன் காருக்கு? அதில் என்ன பெரிய கிருபன்னா அவ்வளோ பெரிய இடி, அந்த காருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை. எந்த தேவதூதன் காப்பாற்றணும்னோ தெரியாது. வெறும் இடிச்சதுக்கு ஏன்டா கத்துறான்னு கேட்டார். அப்புறம் தான் அவனே ஊற்று பார்க்குறான். ஆமாம் சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லையா, ஆனால் பெருசாக இடிச்சியா நீ அப்படின்னா. ஆமாம் எனக்கு தான் இடித்தேன், எனக்கு தான் தெரிஞ்சுது, ஆனால் எப்படி இது மாதிரி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா நான் ஒரு வார்த்தை கூட பேசலை, இறங்கி நின்று அவனை சகட்டுமே எனக்கு திட்டி, கெட்ட வார்த்தை இல்லை, யோ ஒன்றும் ஆகலை வாங்கி மூடிக்கிட்டு ஏறு, என் பிள்ளைய கேள்வி கேட்குறதுக்கு நீ யார், ஏதாவது ஆனாலும் காசு கொடுத்துட்றேன் மாற்றிக்கோ, அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, நீ போயா ஏறு அப்படின்னாரு. எங்கள் அப்பா நல்லா பேசுகிறோம், அதெல்லாம் மரியாதை என்ன பண்ணு ஏறு அப்படின்ட்டார். அவன் வாயை மூடிக்கிட்டு ஏறிக்கிட்டு போயிட்டான். பேசுகிறது புரியுதுங்களா? அதுதான் இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த தைரியம் வரும். யாருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இவரை தான் நினச்சி பார்ப்பான். இவர் எப்படி பேசுவோம் நம்மளும் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம். பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுதான் இந்த ட்ரூ லவ்னா என்னது? அது இதுதான் எப்படி வெளிப்படுகிறது? கிருபாதார பலியாக நான் பாவியாக இருக்கையில் சத்துருக்களாக இருக்கையில் என்னை காப்பாற்றுவதற்கு அவரை யாரை கொடுக்கிறார்? அவர் பலியாய் கொடுத்தார். யாரை கொடுத்தார்? அவர் பலியாய் கொடுத்தார். 11 பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, தேவன் என்ன பண்ணியிருக்க? இவ்விதமாய் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற. இப்போ கடவுள் இடத்துல இப்போ அன்பு கூறுவதுனா எப்படி புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்மளை இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுறதுனால என்னங்க அன்பெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் அன்பு காட்ட மாட்டேன்றீங்கன்னு வாங்க. பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் நம்ம என்னவோ பேக்கெட் ஃபுல்லாக அன்பு வச்சுக்கிட்டு திரிகிற மாதிரியும், புரியுதுங்களா இல்லையா? நிறைய பேருக்கு அது புரியல. எங்கே நீங்கள் அன்பே காட்ட மாட்டேன்றீங்கன்றாங்க, என்ன திட்டுறீங்கன்றாங்க, என்ன கேள்வி கேட்குறீங்கன்றாங்க. பேசுறது புரியணும். ஒன்று என்ன புரியணும்? இப்போ நான் அன்பு காட்டுறேன்னா அது ஒரு புரிதல். என்ன புரிதல்? எனக்கு தேவன் நான் இந்த நிலையில் இருக்கும் போதே என்ன பண்ணினவர் அன்பு. ஒரு வேளை இப்போ நான் அன்பு கூற முடியாத ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறேன், அவனை என்னால் அன்பே கூற முடியல. எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இந்த 11ஆம் வசனம் தான். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. இவனை போல தானே நான் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? என்னை அன்பு கூர்ந்திருப்பார். என்ன பண்ணியிருப்பார்? அவர் அன்பு கூர்ந்திருப்பார். அப்போ எனக்குள்ள தேவன் இருந்தார், எனக்குள்ள ஆவியானவர் அன்பை ஊற்றியிருந்தார். இப்போ அடுத்த கட்டம் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கடவுளை யோசிச்சுட்டல, சத்தியம் உனக்குள்ள கிரியை செஞ்சிருச்சுல, இப்போ now I will give the heart to love him. அடுத்த கட்டம் தான் வருது. நேற்றுக்கு அன்பு கூற முடியாதவனை இன்றைக்கு என்ன பண்ண முடியுதுனால அன்பு கூற முடிகிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புரிதல்னால தான். இது புரியலன்னா, இந்த சத்தியம் தெரியலன்னா அன்பு கூற முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களை எதிரியாக தான் பார்ப்போம், வேற்று விதமாய் தான் பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கு, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இதான் சொன்னேன். தேவனை ஒருபோதும் ஒருவரும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டிப்பாக இயேசுவை என்ன பண்ண போகிறதில்ல? நல்லதுன்னு சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவை முடி வைத்தவராக, மீசை முளைத்தவராக, கோல்டன் ஹேராக ஒருபோதும் நிஜத்தில் காணப்போவது இல்லை. பேசுறது புரியுதா இல்லையா? இயேசுநாதரை அவன் அப்படி பார்க்க போவது ஒரு மனிதனும் கண்டதில்லை என்றார். ஒரு மனுஷனும் கண்டதில்லை. அப்போ எப்படி காரணம்? நீங்கள் எப்படி அவரை கண்டீர்கள், அதான் பாயிண்ட். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு எப்படி பார்க்கணும், நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஹலோ, நீங்கள் எப்படி இயேசுவை பார்த்தீங்க? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? நல்ல வேளை அந்த மாதிரி விசுவாசிங்க எனக்கு இல்லை. சில விசுவாசிங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா லிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. மேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் எல்லாம் லூஸு, எல்லாமே தெரியும். மேகத்தில் குதிரை ஓடுற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் கத்தி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே அது தெரியும். மேகம்னா அது களைஞ்சு அப்படி போகுது காற்றுல.
ஆண்டவர் அப்படியே காட்சி, இந்த சேட்டெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு வேலை வெட்டி இல்லாமல் இந்த படமாக ஓட்டிகிட்டு உக்காந்துருக்கிறார் அவர். மேகத்தில் காட்சி, அப்புறம் கனவில் வந்தார்ன்றது தரிசனம், அதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கிற பேர். அப்படியே தூங்கினே இருந்தாங்க. அப்படியே கனவில் வந்து உட்கார்ந்து, என் மகளே என்ன ஆச்சுன்னு. ஏன் நார்மலாக முடிச்சுன்னு இருக்கும்போது பேச மாட்டாரோ? தூக்கத்தில் தான் வருவார் அவர். ஹலோ, வசனம் தெளிவாக இருக்குது, போய் படிங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, அன்பானவங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் அன்பாக பேசினாலும் எழுந்து 4 வெய்யே சப்புன்னு வைக்க தோணும். நானே கஷ்டப்பட்டு டயர்டாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அன்பாக பேசுகிறேன், வெங்காயமாக பேசுகிறேன், 2 வைப்போம் இல்லையா? அதே தான் ஆண்டவருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளே டயர்டாக தூங்கின்னு இருப்போம், அவர் வந்து கனவில் பேசுகிறார். இந்த சேட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கூடாது. கடவுளை நீங்கள் நைட்டு வருவார் தூங்கும் போது. இது சில சபையில் இதே சாட்சி. அதான் சொல்ல, இந்த சபையில் அதெல்லாம் விடுறதில்ல. அதனால தான் சாட்சி டைமை கொடுத்து அதுக்கு மைக்கை கொடுத்தா பேசுங்கன்னா வாயை திறந்து இதே தான். கடவுளை இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன், தூக்கத்தில் பார்த்தேன், கடவுளை பார்த்தேன், இங்கே வந்தார். இன்னும் நம்ம சொல்லுது, ஒயிட் வாஷ் பண்ணிட்டு புது வீடு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஒயிட் வாஷில் அப்படியே காட்சி கொடுத்தாருந்து சொல்லிட்டு சொல்லுது பாருங்க. அந்த அடையாளம் அப்படியே இருக்குது பாஸ்டர். அந்த அடையாளம் அது ஒரு மன வியாதி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன பண்ணாதாங்க, இருக்காது. உங்கள் கண்ணுக்கு மட்டுமே தெரியும், என் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் நல்ல மருத்துவராக பார்க்க வேண்டியது அவசியம். பாஸ்டர்கிட்ட வரக்கூடாது இந்த விஷயத்துக்கு. எங்கே போயிடுங்க, நீங்கள் நல்ல மனநல மருத்துவராக பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒன்றும் பண்ண மாட்டார், நல்ல மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பார். வேறு ஒன்றும் மாத்திரை கிடையாது. உங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட்டே தூக்கம்தான், ஆழ்ந்த உறக்கம். என்ன உறக்கம் உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு மாதம் தூங்கிட்டிங்கன்னா பிடிச்சிருக்கிற பைத்தியம்லாம், உபவாசத்தினால் போகாத பைத்தியம், ஹலோ பிரசங்கத்தால் போகாத பைத்தியம் போயிடும். இந்த சபைக்கு வரவும் நீங்களாம் பியூராக வளர்றீங்க, உங்களுக்கு தெரில. சில சபையில் போனீங்கன்னா இதே இம்சை. நான் அதிலலாம் வளர்ந்துருக்குறேன். சொன்னால 25 வருஷம் ஒரு சபையில் இருந்திருக்கிறேன். ஆஃப்டர் ஹவுஸில் இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு எவ்வளோ கொடுமையாக தெரியுமா இருக்கும். இதை விட இன்னும் பெரிய தரிசனம்லாம் அங்கே பார்ப்பாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கடவுளை பார்க்குறதுலாம். பாஸ்டர் காலைல ஃபோன் வரும் லேண்ட்லைனில். என்னன்னு கேட்டால், பாஸ்டர் நைட்டு தூங்கும் போது ஒரு 5 தலை வச்ச பாம்பு எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தாரு. யோ 5 தலை, ஒரு தலையே தாங்காது. இதில் 5 தலை வச்சு உங்கள் கனவுல வந்தால் ஏதாவது கிராஃபிக்ஸ் வச்சா படத்தை பார்த்துருப்பீங்க. நைட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எங்கேயா பார்த்துருப்பீங்க, போஸ்ட்டு கீஸ்டில் எங்கேயா பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அதே நினைவோடு போய் படுத்துருப்பீங்க. என்ன பண்ணுது, 5 தலையோடு வந்து நிற்குது. இல்லை பாஸ்டர் இதுக்கு விளக்கு என்ன சொல்லுங்கன்னா, அந்த அவர் விளக்கம் கொடுப்பார். பிசாசு உங்களை கதிகலங்க வைக்க பார்க்கிறான், சகோதரியை ஜாக்கிரதையாக இரு, ஆவியிலே அனலாயிரு, கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கு. 5 தலை பாம்பை வச்சு இவ்வளோ சத்தியம் வருது. ஹலோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா காலையில் 9 மணி ஆறாவது 9 மணி சட்டுன்னு இருக்கும். எல்லா கூட்டத்துக்கும் உட்காந்துருக்கும். முக்காடெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பயம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய அன்பு புரியலன்னா இந்த மாதிரியான வேலையில் தான் உட்காந்துருப்போம். நம்ம அன்பு புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரிலீஃபாக இருப்போம். போகிறோமா, படுத்து நிம்மதியாக தூங்குறோமா. நான் சொல்லலை, சங்கீதம் 3 போய் படித்து பாருங்க. தாவீதும் அவன் மகனுக்கும் ஒரு பிரச்சனை. தாவீது தனியாகிட்டான், ஒரு ராஜா, அவனை தனியாகிட்டாங்க. மகன் கூட ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு. என்னடா அவங்க குறிக்கோள், எதுக்கடா ஒன்றா சேர்ந்துருக்கிறீங்கன்னா, எங்கள் அப்பாவை போட்டு தள்ளுறதுன்றான் அப்சலோம். தாவீதோட மகன் எங்கள் அப்பாவை கொலை பண்ணணும். பயந்துட்டான். ஏன்னா இப்போ பிள்ளையா இருக்கிறான். தாவீது பெரிய யுத்தக்காரன், யாரையும் வெட்டுவான், அந்த மாதிரி ஆள் அவன். பிள்ளையாச்சு, என்ன பண்ணுறது, வெட்டுறதுக்கு மனசு வரல. சரி என்ன பண்ணலாம், ஓடி ஒளிஞ்சிக்கலாம். ஒரு ராஜா பாருங்கள், ஓடி போய் ஒரு கெபிக்குள்ளே போய் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு அங்கே தான் இந்த சங்கீதம் 3 எழுதுறாரு. சங்கீதம் 3 படித்து பாருங்கள், அழகாக இருக்கும். அதில் ஒரு லைன் அழகாக வரும், ஒரு வசனம். நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் என்ன பண்ணினேன், உயிரை எடுப்பதற்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குது. கடவுள் அவன் கடவுளையும் வரல, காட்சியும் கொடுக்கல. அவன் சொல்கிறான், கர்த்தர் என்ன நல்லா தூங்க வச்சாரு. கர்த்தர் என்ன பண்ணார், நல்லா சொல்லுங்களேன்.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு அம்மா அப்பாவாக இருக்கிறீங்க, நான் உங்கள் பிள்ளைங்க நல்லா தூங்கணும்னு விரும்புவீங்களா, இல்லை தூங்க விட்டு ஏதாவது கதை பேசணும்னு நினைப்பீங்களா? தூங்கும் போது கூட காட்சி கொடுக்கணும் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போ கடவுள் பண்ணுவார் நம்புறீங்களா நீங்கள்? அவர் கனவுலையும் வரவர் இல்லை, மேகத்திலையும் காட்சி கொடுக்குறவர் இல்லை. அவர் வசனத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர். ரொம்ப தெளிவாக இருக்க விட்டு அடிக்கிறவர். நம்மளை என் லாங்குவேஜில் சொல்லணும்னா நல்லா இப்படி உட்கார வச்சு அன்புனா என்ன, நான் என்னன்றதை இப்படி தான் எடுத்து காண்பிப்பார். பேசுறது புரியுதுங்களா? ஒரு ஆளை மயக்கத்தில் அடிக்கிறத விட தெளிய வச்சு அடித்தாதான் அடிக்கு வேல்யூ இருக்குது. அப்படி தான் உங்களையும் என்னையும் செய்கிறாரு. நமக்கு மயக்கத்தில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. உங்களை நல்லா தெளிய வச்சு, அதனால தான் ஆராதனைக்கு வரீங்களா, நல்லா சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு சாப்பிடாதீங்க, ஆனால் கேட்குற அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுங்க. பசி எடுக்காத அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுங்க. நல்லா தண்ணி குடிங்க, உக்காருங்க, காது கொடுத்த வசனத்தை கேளுங்க. போகும்போது வெறுமையாக போகக்கூடாது, வந்ததுக்கு கேட்டதுக்கு பிரயோஜனம் உண்டாக போகணும். அப்போ தெய்வீக அன்பு எப்படி? நீங்கள் அதுதான் சொல்கிறாரு. இப்போ உன்னை எதுக்கு இங்கே வச்சிருக்கிறாரு, இங்கே எதுக்கு படைச்சிருக்கிறாரு? இந்த 12 வசனம் அதுதான். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. அப்போ என்னது? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் கடவுளை இப்போ பார்க்க முடியும். கடவுள் இப்போ காட்சி தர ரெடியாக இருக்கிறாரு. கடவுள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் பார்க்க முடியும், எதிர் வீட்டுக்கார் பார்க்க முடியும், மேல் வீட்டுக்கார் பார்க்க முடியும், ஹலோ பின் வீட்டுக்கார் பார்க்க முடியும். எல்லாருமே கடவுளை பார்க்க முடியும். நீங்கள் தான் காட்டுறீங்க. எப்படி காட்ட முடியும்? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் எங்கள் நிலைத்திருக்கிறார். அன்பு அந்த நமக்குள்ன்ற வார்த்தை தான். எங்க அன்பு பரிமாறப்படுகிறதோ அங்கே யாரே காட்சி தருகிறார்? அங்கே கடவுளே காட்சி தருகிறார். யாரே காட்சி கொடுக்கிறார்? நம்புறீங்களா நீங்கள்? அதை பேசுறது நீங்கள் பண்ணுகிற ஜபத்தை விட அப்படி கொண்டு வருவோம். நீங்கள் காண்பிக்கிற சில பக்தியான கிரியைகளை விட நீங்கள் காண்பிக்கக்கூடிய தெய்வீக அன்பு, மெய்யான அன்பு, அகாப்பி அன்பு யாரை காண்பிக்கிறது? தேவனை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. யாரை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது? தேவனை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. அவருடைய அன்பும் நமக்குள்ளே பூரணப்படும் இருக்குது. அவருடைய அன்பும் நமக்குள்ளே என்ன பண்ணப்படுகிறது? இப்போ பாயிண்ட் என்ன? இதுதான் அகாப்பி அன்பு. முதல் காரியம், அகாப்பி அன்பு என்றால் தகுதி இல்லாதவர்களை, பாவியாக இருக்கும்போது, துன்மார்க்கனாக இருக்கும் போதே நேசித்தது. நாம் அன்பு கூர்ந்ததுனால இல்லை, அவர் நம்மை அன்பு கூர்ந்ததுனால அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. இப்போ தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? ஒரு மனுஷனும் கடவுளை ஒரு காலமும் பார்க்க முடியாது. 2வது வருகையில் தான் ஒவ்வொரு மனுஷனும் கடவுளை பார்க்க முடியும். ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியில் கடவுளை எப்படி காண்பிப்பது? இந்த ஜீவனுள்ள தேவனை இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துவது? சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பண்ண முடியாத ஆட்கள் தான் நேரம் எடுத்துமே ப்ராமிஸ் கார்டை கொடுத்துருது. இந்த நியூ இயர் வருது இல்லையா, தாங்க இதை வச்சிங்க, வீட்டில் வச்சிங்க, செவுத்தில் ஒட்டிங்க, ஒட்டிக்கிட்டு தினமும் அந்த கேலண்டர் வேறு அதுக்கு பயன்படுது. நல்லா கேலண்டரை டேட்டு பார்க்குறதுக்கு, ஆராதனை நேரம் பார்க்குறதுக்கு கொடுத்தா அதில் ஒரு வசனம் இருக்குது. வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, வசனம். சரி, வசனத்தெல்லாம் அவன் படிக்கிட்டோம், படிச்சுட்டு அவன் வீட்டில் உட்காந்துருக்குறான். ஆராதனைக்கும் வரதில்லை, ஆலயத்துக்கும் வரதில்லை, கடவுளையும் தேடுறதில்லை, கடவுளையும் அன்பு கூறதில்லை. ஏன்னா அன்பு கேலண்டர் அன்பை காட்டாது, கேலண்டரு அன்பை காட்டாது, கேலண்டர் ஆண்டவரை காட்டாது. யார் தான் காட்ட முடியும்? யார் தான் காட்ட முடியும்? அன்பு எங்கு உண்டாயிருக்கிறதோ அங்குதான் யாரை காட்ட முடியும்? தேவனை நீங்கள் காண்பிக்க முடியும். அதனால தான் இந்த மெய்யான அன்பு நமக்கு அவசியமாக இருக்குது. எந்த அன்பு அவசியமாக இருக்குது? இப்போ அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்து காண்ற பாருங்க மற்ற காரியங்கள் எல்லாமே. இந்த மெய்யான அன்பு, புருஷன் மனைவி இடத்துல இருக்கிற அன்பு, ஈரோஸ் அன்புல கூட இந்த மெய்யான அன்பு எப்படி மனைவி பார்க்க முடியும்? மெய்யான அன்பு எப்படி மனைவி பார்க்க முடியுமா? நாம் பார்க்க முடியும். எபேசியர்ல பேசுறார். எப்படி பார்க்க முடியும்? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல சொந்த புருஷர்களை, உங்கள் மனைவியை நீங்கள் அன்பு கம்பேரிசன் கொடுக்கிறாரு. மனைவி புருஷனை கடவுளை போல பார்க்க முடியுன்றாரு. யாரை போல பார்க்க முடியும்? மனைவி புருஷனை கடவுளை போல பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? பிரசங்கத்தை கேட்டதுனால இல்லை. நிறைய பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புருஷனை எப்படி கூறுகிறாய், எப்படி கூப்பிடுகிறாய்? சாரால் எப்படி கூப்பிட்டால் தெரியுமா? ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. நீ கூப்பிடுகிறாயா? அந்த அம்மா தான் தெரியும் தாலியாரன்ட்டு. எப்போ கடிப்பான், எப்போ கொதருவான், எப்போ மேலே இங்கேயும் தாவான்றது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். there is no love. அதனால அவனை யாருன்னு கூப்பிட முடியாது. அப்படி கூடாமல் இருக்கிறதே நல்லது. புருஷ மனைவி பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல அதை தான் டீல் பண்ணுவேன். நீங்கள் அன்பை காமிச்சு ஆப்போசிட்ல இருந்து வரலன்னா அதை கேள்வி கேட்கலாம்.
நீங்கள் அடிக்கிற ஆளும் குடிக்கிற ஆளும் தூக்கி போட்டு மெதிக்கிற ஆளுமா இருந்துக்கிட்டு என்ன மதிக்க மாட்டேன்றா பாஸ்டர்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா நான் அந்த அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொரு என்ன பண்ணு, என்னென்ன பேசணுமோ பேசணும்னு சொல்லுவேன். ஆண்டவனையெல்லாம் கூப்பிட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஆண்டவனைன்னு கூப்பிடணும்னு ரெக்கமெண்ட் கேட்டிங்கன்னா, ஹலோ, கிறிஸ்து சபையை நேசித்தது போல, கிறிஸ்து யாரை நேசித்தது போல, சபைன்றது சரீரத்தை தான் சொல்கிறாரு, தன்னுடைய உயிரை கொடுத்து சபையை காப்பாற்றினார், சபையை உண்டாக்கினது போல நீங்களும் உங்கள் மனைவி என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படி அன்பு கூறுங்க. அப்படி அன்பு கூர்ந்து பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்றேன் இல்லையா, சாரால் எந்த நேரத்தில் நம்ம ஆண்டவனையும் கூப்பிட்டா 10 பிள்ளைங்களை ஆபிரகாம் பெற்று கொடுத்தது பிறகு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பிள்ளை கூட இல்லை அவளுக்கு. ஒரு பிள்ளை கூட இல்லாதப்பவே தன் புருஷனை யார் என்று அழைத்தாள்? அவள் ஆண்டவனே என்று அழைத்தாள். காரணம் ஆபிரகாமுடைய அன்பின் சுவாபம். யாருடைய சுவாபம் அது? பிள்ளை இல்லைன்னு அவனை ஒதுக்கி இருக்கலாம், விரட்டி இருக்கலாம். அன்னைக்கு அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மனைவி என்ற அந்தஸ்தை சாராளை தவிர வேறு யாருக்கும் அவன் தரவே இல்லை. அவன் நிறைய பிள்ளைங்களை பெற்றெடுத்தான். ஆனால் மனைவி என்கிற அந்தஸ்து யாருக்கு மட்டுமே இருந்தது? சாராளுக்கு மட்டுமே அந்த காலத்தை கொடுத்துருந்தான் அவன். You don't want to reject her because of his love. நீங்கள் போய் படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றிலாம் செவ்வாய்க்கிழமையில் பேசணும் இல்லையா? வயதாகி செத்து போயிடுறான் சாராள். செத்து போயிட்ட பிறகு தாஜ்மஹாலை பெருசாக பேசணும் இல்லையா? அந்த வேலையை ஆபிரகாம் தான் முதல்ல பார்க்குறான். வேற ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கிறாங்க, மனைவி இறந்து போயிடுறான் வயசாகிது. அந்த ஊர் ஆளுங்கிட்ட போய் கெஞ்சுறான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் இவன், சீமானா இருக்கிறவன், தன் மனைவியை புதைக்கிறதுக்காக அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த ஊர் ஆளுங்கிட்ட போய் ஹீ டாக்கிங் ஹம்பிளி, போய் தன்னை குறைத்து கொண்டு போய் கேட்குறான், ஏங்க ஏதாவது ஒரு இடம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த ஊர் ஆளுங்க சொல்கிறாங்க பாருங்க, எப்பா நீ எங்கள் ஊரில் நீ தான் பெரிய ஆள், நீ வெளியூருக்காரனாக இருக்கலாம், வெளியிலிருந்து வந்தவனா இருக்கலாம் ஆபிரகாமே, ஆனால் எங்கள் பார்வைக்கு கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார், உமக்கு எந்த இடம் வேணும் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எவனும் வேண்டான்னு சொல்ல மாட்டான்றாங்க. தன் மனைவிக்காக அந்த அளவுக்கு போறான். அப்படிதான் ஒரு சமபூமியை வாங்கி விலை கொடுத்து வாங்கி மனைவியை அடக்கம் பண்றாங்க. பேசுறது புரியுதுங்களா? Such a love he had, that's why Sarah called Abraham as a god. ஆண்டவனே என்று அழைத்ததுக்கான காரணம் அன்பை தவிர தாலிக்காக இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மோதிரத்தை மாத்தியாச்சு, பைபிளை மாத்தி இருக்கிறல்ல நீ, இந்த சேட்டெல்லாம் நடக்காது. இந்த சேட்டெல்லாம் பண்ணும், அது வேற யாராவது பாஸ்டர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அன்பு மட்டுமே உங்களுக்கு எல்லா விதமான கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால தான் இந்த தெய்வீக அன்பை புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்து பேசுகிறேன் மற்ற காரியங்களை. இந்த மற்ற 3 அன்புகளையும் எப்படி இந்த தெய்வீக அன்போடு கூட நீங்கள் கொண்டு வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது குடும்பத்தில், சமுதாயத்தில், மற்றவரோட பழகிற விதத்தில் ஒன்று செய்யும். தேவன் நிலைத்திருக்கிறார் என்பதை உங்கள் அன்பு காண்பிக்கும். எது நிலைத்திருக்கிறார் என்பதை? God abides in your love. பேசுறது புரியுதுங்களா? அன்பின் மூலமாக தேவன் உங்களுக்குள்ள தங்கியிருக்கிறாரு. நீங்கள் காட்டுகிற அன்பின் மூலமாக கடவுள் என்ன பண்றார்? அந்த அன்பில நிலைத்திருக்க போகிறார். நம்புறீங்களா நீங்க? அதுவே மெய்யான அன்புடைய வல்லமையா இருக்கிறது. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக நல்ல செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மெய்யான அன்பை பற்றிய புரிதலும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக கொடுத்தபடியால் நன்றி. தேவரீர் பரிசுத்த ஆவியானவரால், எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவரால் எங்கள் உள்ளத்தில் மெய்யான அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்தவும், அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை குறித்த அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மெய்யான அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், தேவரின் நிபந்தனைகளும் இல்லாமல், சுயநலமும் இல்லாமல், தேவரின் தியாகத்தோடு சிலுவையிலே காண்பிக்கப்பட்டது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அக்கிரமக்காரருக்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அவமானப்பட்டீர். everything that you had on the cross, சிலுவையிலே உம்முடைய அன்பின் கிரியைகளை எங்களுக்காக செய்து முடித்தீர். அந்த அன்பினாலே நாங்கள் இன்றைக்கு உம்மை நேசிக்கிறோம். அந்த அன்பினாலே நாங்கள் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த அன்பு எங்களை இன்றைக்கு உயர்ந்த நிலையில் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. பூரண சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இந்த மெய்யான அன்பை பெற்ற நாங்கள் தேவரீர் கேட்ட வசனத்தின்படியே அன்பை காட்ட நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிற உணர்வையும் எங்களுக்குள்ளே உண்டு பண்ணட்டும். தேவரீர் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, அன்பு கூறும் பொழுது மெய்யாகவே தேவன் நீர் அதில் நிலைத்திருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிறது.
சரீரத்தையே சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. தேவரில் எல்லா காரியத்தை காட்டிலும் எங்களுடைய அன்பே பிரதானமும் மேன்மையமாய் இருக்கிறது. அன்பு சகல பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக அன்பை எங்களுக்குள்ளே நீர் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட சத்தியத்தின்படி வாழவும் நடக்கவும் நீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.